Yes. Hello students, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Yes, we'll wait for a minute. People are join பண்ணட்டும். கரெக்டாக நம்ம 6க்கு லைவ் வந்தாச்சு. ஓகே, வந்தவங்க எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போடுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஷைன் சார் ப்ரெசென்ட். எங்கே உங்களை யார் ப்ரெசென்ட்னு போடுங்க பார்ப்போம். அட்மினும் வந்தாச்சு. குட் ஈவினிங் அட்மின். எஸ், 6 மணி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் டுடே இட் இஸ் 21st, கரெக்ட். நேற்று ஃபுல் சண்டே ஃபுல் லீவ், ஜாலியாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி மண்டே ஸ்கூலுக்குள்ளே போய் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த செஷனை பாசிட்டிவ் ஆக்கிடலாம். செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். இது நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக வைபாக ஃபுல்லாக மாற்றிடலாம். எஸ், வந்தவங்கெல்லாம் ஒரு ஹெலோ போடுங்கடா, ஒரு வணக்கம் போட்டால் எனக்கு தெரியும். ஓகே, நீங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஃபர்மேஷன் அப்போ தான் கிடைக்கும் எனக்கு. சரியா? என்ன சார் இன்னமும் ஆடுகளம்லாம் போட்டிருக்கீங்க? அது என்ன தெரியல உங்களுக்கு? நம்ம வந்து ஒரு GIBயோட சீரீஸ் வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கிரேட் இந்தியன் பேட்டில்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சீரீஸ் வந்து 27th முடிஞ்சிடும். ஏன்னா 27th அந்த எக்ஸாம் வருது, கிரேட் இந்தியன் பேட்டில்னு ஒரு எக்ஸாம் வருது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷனை அந்த சீரீஸாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டது என்னென்னா, சார் இந்த மாதிரி 12th கிளாஸஸ் எப்போ நீ அடுத்து வருவீங்க, அடுத்த லைப்ரரின்னு கேட்டிங்கன்னா இந்த GIB முடிஞ்ச உடனே வந்துடும். ஓகே, பட் வாட் ஐ வில் சஜஸ்ட் யூஸ், உங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் 11th எல்லாம் படிச்சிருக்கீங்க, கரெக்டு தான். ஆனால் அந்த 11th போர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறது சும்மா கிளாஸுக்குள்ள வந்து பாருங்கள். சும்மா கிளாஸ் ஓப்பன் பண்ணி கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு தெரியுது, இது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் இதை முடிச்சு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாலும் இருந்தாலும் திருப்பி எனிதிங் 11th 12th பேசிக்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த 11th நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எடுத்து வச்சிங்கன்னா கடைசியில் படிக்கிறதுக்கும் டைம் இருக்காது, மறந்தும் போயிடுவீங்க. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி சான்ஸ் இல்லை கிடைக்கிதோ சும்மா உள்ளே வந்துட்டு குயிக் ரிவிஷன் பார்த்து பண்ணி போயிருங்க, அவ்வளோதான். ஓகே, இல்லைனா ரெக்கார்டட் செஷன்ஸுக்கு எல்லாமே ரெக்கார்டட் தான். ஸோ லைவ் முடிச்சு ரெக்கார்டாகி உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் உள்ளே போயிட்டு சும்மா கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் மட்டும் மிஸ் ஆகுனா அந்த கான்செப்ட் மட்டும் அந்த வீடியோ கிட்ட போய் அதை மட்டும் பாருங்கள். ஸோ பண்ணும்போது 11th என்ன ஆகும், உங்களுக்கு 11th வந்து இந்த ரிவிஷன் மண்டைக்குள்ளேயே இருக்கும். ஸோ அது என்றைக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நிறைய பேர் கோட்டை விடுறது அதுதான். 11th படிக்கவே மாட்டாங்க, ஜாலியாக இருப்பானுங்க. 12th வந்தோன்னு பயங்கர ப்ரிப்பரேஷன், 4 மணிக்கு எந்திரிப்பான், 12 மணிக்கு தூங்குவான், வெறித்தனமான ப்ரிப்பரேஷன், எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அவனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்லா பண்ண முடியுமா கேட்டால் முடியாது, அன்லெஸ் he has done 11th along with his 12th. ஸோ 11th எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் மெச்சூரிட்டி என்ன கேட்டால். ஓகே, fine. So some people have joined. Now we'll quickly get into the series. Okay, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. என்றைக்குமே உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இது எல்லாமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக் ஷூர் யூர் ஜாயினிங் அஸ் இன் ஆர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல்ஸில் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த GIB முடிச்சு வர லைவ் எல்லாமே நிறைய ஹேண்ட் ரிட்டன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த நோட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி ஆகணுண்டா. ஸோ அது வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் அதை தாண்டி எங்கள் கிட்டே இருக்கிற இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மறந்தாலும் இது கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து உங்களுக்கு யார் எங்கே என்னங்கிறது கரெக்டாக கொடுத்துரும். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அதையும் மறக்காமல் பண்ணிடணும். ஓகே, நான் சொல்ல வந்த அந்த GIB கிரேட் இந்தியன் பேட்டில் இந்த மாதிரி எக்ஸாமெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல தெரியுமா, வாட் ஐ ஃபீல் இஸ் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேரான எக்ஸாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. இப்போ சில இடத்துல பார்ப்போம்னா சில ஸ்கூலில் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், சில இதில் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம எல்லாம் எதில் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்போம், அந்த மார்க்கை டிபெண்டே பண்ண மாட்டோம். பப்ளிக்கில் என்ன யார் வாங்குறாங்கிறது டிபெண்ட் பண்ணுவோம். என்ன காரணம்? ஏன்னா பப்ளிக் பேப்பர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே டைமில் ஒரே மாதிரி காமனாக எழுதுகிற பேப்பர், அது ஒரு ஃபேர் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம Xylem என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டான என்வாயன்மெண்ட்டில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான கண்டிஷன்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று கொடுக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக ஒரு பேப்பரை நடத்தி அந்த பேப்பரில் அவங்களோட மார்க்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஜட்ஜ் பண்ணுறதுக்காக வைக்கிற ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸாம் தான் GIB.
அப்போ இந்த GIB எக்ஸாமை நீங்கள் யோசிக்கலாம் சார் எங்கே எப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நோ திஸ் பட் ஸ்லேம் டெல்லிங் யூ இது வந்து ஃப்ரீ. ஆக்சுவலி இந்த எக்ஸாம் வந்து ஃப்ரீ. இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி உங்களுக்கு கிடைக்கிற மார்க்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு 20,000 வர்த்தான ப்ரைஸ் இருக்கும். இது யாருனாலும் எழுதலாம். 11th, 12th repeaters, anybody can write this. Okay, those who are confident they can come and write. If they are not even confident, இப்போ சார் எனக்கு வந்து தெரியும் எனக்கு ஆனால் அந்தளவுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னா அப்பவும் பயப்பட வேண்டாம், அப்பவும் வந்து எழுதுங்க. ஏன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு தெரியும். யூ கேன் எஸ்டிமேட் யுவர் செல்ஃபில் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு அதில் இந்த எக்ஸாமில் தெரிய வந்துடும். ஓகே, ஸோ இது எங்கே நடக்குது? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி நடக்குதுடா. 27th ஜூலை மறக்காமல் வந்து எழுதுங்க. அண்ட் இந்த எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். உங்களோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், ரைட் யுவர் எக்ஸாம். படிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணுங்கள், பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். நல்ல மார்க் கிடச்சிச்சுன்னா ப்ரைஸ் சொல்லிட்டு வாங்க. இல்லைன்னா திருப்பிங்க வாங்க, நாங்கள் எங்கேயும் உட்காந்துருப்போம் சொல்லி தந்து திருப்பி நம்ம போய் எழுதுவோம். ஓகே, ஸோ நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கிளியர்? ஓகே, ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். மேக் ஷியோர் யூர் ஃபாலோயிங். ஓகே, அண்ட் அது கூடவே சென்னையில் மட்டும் என்ன ஆகுனா வி ஹாவ் அ செமினார் செஷன். ஓகே, Xylemோட ஃபேக்கல்டிஸ் எல்லாமே வருவாங்க. வந்து லைக் நாட் எவ்ரிபடி, ஆல் திஸ் 3 மேம்ஸ் வில் பி கம்மிங். வந்து உங்களுக்கான ஒரு வெபினார் செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ப்ரைமரிலி ஒரு பயங்கர இன்ட்ராக்டிவாக இருக்கும், ஒரு கரியர் கைடன்ஸ் பேஸான ஒரு செஷனாக இருக்கும். ஸோ அதுக்குமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது எங்கே நடக்குதுன்னா கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சென்னையில் நடக்குது. 27th ஜூலை ஃப்ரம் 10 AM. ஓகே, ஸோ மேக் ஷுர் யூஆர் ஜாயினிங். கிளியர்? ஸோ இது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க, எடுத்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் லைக் யூ ஹேவ் மெனி பீப்புள் டு கம்பீட். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது உங்களுக்கு என்ன ஆகும்? காம்படிஷன் அட்லீஸ்ட் அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வர முடியும். அப்புறம் தான் ஜெயிக்கிறது. ஓகே, ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வந்து இங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பாருங்கள், அதான் நம்ம Xylemோட டாப்பர்ஸ். ஓகே, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷனெல்லாம் எல்லாத்துக்குமே வேணும். அது இல்லாமலாம் மார்க்கெலாம் வராது. சும்மா ஓவர் நைட்டில் படித்து போய் எழுதும் காலேஜ் எக்ஸாம்னு எழுதிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ யூல் ஹேவ் டு ப்ரிப்பேர். அண்ட் அதுக்கு ரொம்ப காமாக அந்த ஸ்ட்ராட்டஜி அழகாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதுதான் உங்களோட ஸ்டைலாக இருக்கணும். சரியா? ஓகே, ஸோ நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக நம்ம என்ன பண்ணலாம்? பிளான் கிங்டம்ங்கிற டாப்பிக்குள்ளே என்டர் ஆகிடலாம். இதை வந்து ஒன் ஷாட் ரிவிஷனாக பண்ண போகிறோம். ஓகே, லைக் இது வந்து ஆக்சுவலி பெரிய சாப்டர் தான்டா. நம்ம எவ்வளோ சீக்கிரம் ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ காம்பேக்டாக பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வீல் ஹேவ் பார்ட் செஷன்ஸ். ஓகே, சின்ஸ் GIB இஸ் ஹேப்பனிங், திஸ் இஸ் லைக் அ குயிக் ரிவிஷன் ஃபார் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஆல்ரெடி படித்தவங்களுக்கும் சரி, கொஞ்சம் கான்செப்ட் தெரியணும்னாலும் சரி, இந்த செஷன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துருவோமா? ஸோ இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்? ப்ரைமரியாக பிளான்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ், அப்புறம் algae, bryophytes, pteridophytes, gymnosperms, angiosperms, இது எல்லாமே இதில் கவர் பண்ணி நம்ம இந்த சாப்டரை இங்கே முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சாப்டருக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஃபைன். ஸோ தோஸ் ஆர் ஹியர், மேக் ஷியோர் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்துருக்குன்னு ஒரு அட்டண்டன்ஸ் மட்டும் போடுங்க. குட் ஈவினிங் சார், இல்லை ஏதாவது ஒரு சிம்பிள் லைக் யூ கேன் புட் ஃபயர். ஜென்ரலாக ஐ ப்ரிஃபர் தட். அந்த ஒரு கிரெனேட் சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? ஒரு பிளாக் கலரில் அப்படியே விட்ட வெடிக்கிறமும் இருக்கும் பார்த்தீங்களா? அது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். தட் வில் பி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஓகே, ஃபைன். ஸோ வில் கெட் இன்டு தி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ். காட் இட்? ஓகே, ஸோ பிளான் கிளாசிஃபிகேஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. நம்ம இதை லிவிங் வேர்ல்டு இதே பார்த்துட்ருக்கோம் எப்படிலாம் எல்லாம் ஆரம்பித்தாங்கிறது. ஸோ அது எல்லாமே ப்ரைமரியாக ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அந்த கன்க்ளூஷன் பேர் தான் எம்ப்ரியோஃபைட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எம்ப்ரியோஃபைட்டா. சரி, எம்ப்ரியோஃபைட்டானா என்ன? கண்டிப்பாக எம்ப்ரியோ ஃபார்மேஷன் இருக்கும். என்ன இருக்கும்? கண்டிப்பாக எம்ப்ரியோ ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா? எம்ப்ரியோ ஃபார்மேஷன் இருக்குமா? ஆனால் என்ன இருக்காது? இதுக்குன்னு ஒரு சீடோ இதுக்குன்னு ஒரு ஃப்ளவரோ இருக்காது. ஸோ நோ சீட், நோ ஃப்ளவர், ஒன்றுமே இருக்காது. ஸோ எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறது ப்ரைமரி வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாமே நீங்கள் எப்படி தெரியுமா இதெல்லாம் படிக்கணும்? இது வந்து ஒரு எவல்யூஷனரியாக படிக்கணும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் நம்ம எடுத்து அப்படியே கொண்டு வரோம். எடுத்த உடனே மரம், செடி, கொடி, ட்ராகன் ஃப்ரூட்டு, கிவி ஃப்ரூட்லாம் வராது. கரெக்டாக? ஸோ அதுக்குன்னு ஒரு லீனியேஜ் இருக்குது, ஒரு எவல்யூஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி படிக்கும்போது இனிஷியல் டேஸில் என்ன இல்லை? சீட்ஸ் இல்லை, ஃப்ளார்ஸ் இல்லை, எம்ப்ரியோஸ் மட்டுமே இருந்த டைம் அதெல்லாம். ஸோ அந்த எம்ப்ரியோ ஃபைட்டாவை தான் அங்கேருந்து எடுத்து இப்போ கடைசியாக ஃப்ளவரிங் பிளான்ஸில் வந்து நிற்கிது. ஓகே, காட் அன் ஐடியா? ஸோ அதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்ப்ரியோஃபைட்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்கடா. ஒன்று வந்து ப்ரையோஃபைட்டா, இன்னொன்று ட்ராக்கியோஃபைட்டா. இந்த ப்ரையோஃபைட்டான என்ன, ட்ராக்கியோஃபைட்னா என்னங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை, கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. இதுக்கு டீட்டெயில்டாக கிளாசிஃபிகேஷன்ஸோட பார்ப்போம். ஓகேவா? அந்த இந்த ப்ரையோஃபைட்டா, ட்ராக்கியோஃபைட் எல்லாமே எல்லாம் டிவைடாக கடைசி என்னவா மாறுது? டெரிடோஃபைட்டாக மாறுது. அடுத்த கிளாசிஃபிகேஷன் இந்த க்ரீன் எல்லாமே நான் மார்க் பண்ணது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, டெரிடோஃபைட்டா. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பெர்மட்டோஃபைட்டா உருவாகுது.
அந்த ஸ்பெர்மட்டோஃபைட்டால் 2 ப்ரைமரியாக இருக்குது. ஒன்று வந்து ஜிம்னோஸ்பெர்மா, இன்னொன்று வந்து ஆஞ்சியோஸ்பெர்மே. இவ்வளோதான் ப்ரைமரி விஷயம். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகே, ப்ரையோஃபைட்டில் ஆரம்பித்து டெரிடோஃபைட்டுக்கு போய் ஸ்பெர்மட்டோஃபைட்டில் இருக்கிற ரெண்டுமே கவர் பண்ணுறதா இந்த ப்ரைமரியான கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட். இதை தான் அடிப்படையாக வச்சு நம்ம இந்த டாப்பிக்கை முடிக்க போகிறோம். ஓகே, காட் அன் ஐடியா ஃபார் எவ்ரிபடி. ஸோ ஃபஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரலான டேபிள் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்கள். எவ்வளோ நோன் ஸ்பீஷிஸ் இருக்குது நம்ம உலகத்தில். ஆல்கே பாருங்கள், வேர்ல்டில் 40,000 ஸ்பீஷிஸ் இருக்குது. இந்தியாவில் 7,357. நம்ம இன்னும் 2 பார்த்துருப்போமா, 4 பார்த்துருப்போமா? அதுவும் ஆல்கேலாம் பார்க்குறக்கு ஒரே மாதிரி வேறு இருக்கும். ஸோ அதனால் 7,357 ஸ்பீஷிஸ் இருக்காங்கிறதெல்லாம் இட் இஸ் லைக் வாவ், தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, வேர்ல்டில் 40,000 இருக்குது. இந்த மாதிரி பயோஃபைட்ஸ், செரடோ, ஜிம்னோ, ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பாருங்கள், மொத்தம் எவ்வளோ கவுண்ட் பண்ணினா போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டேட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பிளான்ட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அனிமல்ஸ் வந்து நம்ம பார்த்தா வாவ்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? ஒரு சிங்கம் போகுது, ஒரு புலி போகுதுன்னு வாவ் அப்படின்ட்டு இருப்போம். ஏன்னா அந்த மூமெண்ட் அப்படி, அது போகிறது அப்படி. ஆனால் ஒரு பிளான்ட் அது பாட்டுக்கு அசையாமல் இருக்கும். ரொம்ப நிலமாக இருந்துச்சுன்னா ஓ சூப்பர் அப்படிங்கும், இல்லை ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஓ சூப்பருங்க. மற்றபடி நம்ம எந்த ஒரு இதுவுமே பிளான்ட் கொடுக்க மாட்டோம். பட் பிளான்ட்டுமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லிவிங் ஆர்கானிசம். கரெக்டாக? அது வந்து இது உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பெரிய லெவலில் இருக்குது. அது மட்டும் நடக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா ஐ திங்க் தட் வுட் ஹவ் நம்மளுக்கு டாமினேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, ஸ்டடீஸ் பேர். குட் ஈவினிங் ஸ்டடீஸ் பேர். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம்? ஜிஐபி எக்ஸாம் எழுதுறீங்களா இல்லையா? ஐயோ, வேறு கேள்வி கேட்குறாரு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஹவ் அபவுட் ரைட்டிங் இன் ஜிஐபி எக்ஸாம்? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, fine, we'll wait for his reply. By the time we'll start. Okay, ஸோ இதெல்லாம் தான் ப்ரைமரியான திங். ஸோ பிளான்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வா ஃபேக்டர்ஸ் இருக்குது பிளான்ஸ்லையுமே. ஓகே, அதை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம். எஸ், குட் ஈவினிங் டாக்டர் சுதர்ஷனா. குட் ஈவினிங் ஸ்டடி அடிக்டட். குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட்? ஸோ எவ்ரிபடி இஸ் பிளானிங் ஃபார் அன் எக்ஸாம். ஜேபி எக்ஸாம் பிளான் பண்ணலாமா? எழுதுறீங்களா? எழுதி பார்க்குறீங்களா? என்றைக்குமே எக்ஸாம் பார்த்து பயப்படக்கூடாது. பயந்துட்டே இருக்க வேண்டியதான். சரியா? எக்ஸாம் நம்ம போய் எழுதணும், எழுதி பார்க்கணும். ஓ, கங்க்ராட் ஸ்டடீஸ் பியர். எஸ், ஐ எம் கோயிங் டு ரைட். ஆல் த வெரி பெஸ்ட். ப்ரிப்பரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு எனக்கு அதான் கேட்கணும் ஃபஸ்ட்டு கேள்வி. ஓகே, கோயிங் டு ரைட். ஐ எம் வெரி ஹாப்பி. எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க? சார் ப்ரிப்பரேஷனை ஒழுங்காக பண்ணல என்னை ஜட்ஜ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஓகே, வி ஆர் நாட் ஹியர் டு ஜட்ஜ் யூ பிகாஸ் வி நோ யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, ப்ரிப்பேர் பண்ணலான்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். இல்லை, நான் கேட்குறேன், நான் பர்சனலாக கேட்க உங்ககிட்ட, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, எவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க? ஸ்டடி அடிக்டட், யுவர் 11th. ஹலோ ஸ்டடி அடிக்டட். அப்போ ஆர் யூ ரைட்டிங் ஜிஐபி எக்ஸாம்? ஸ்டடி அடிக்டட் பேரில் பயங்கரமாக இருக்கே. வாட் இஸ் ஜிஐபி? ஜிஐபிங்கிறது ஒரு கிரேட் இண்டியன் பேட்டில் எக்ஸாம். இது வந்து Xylem நடத்துகிற ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒரே கொஸ்டின் பேப்பர் ஒரே டைமில் நடத்துகிற எக்ஸாம். ஆனால் வேறு இடத்துல, ஏன்னா ஒரு இடத்துல எல்லாம் அக்கம்ப்ளீட் பண்ண முடியாதுல்ல. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நடக்கிற ஒரு எக்ஸாம். ஓகே, அதுக்கு ஒரு QR கோட் இருக்குது. அதை என் லைவ் செஷன் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போய் எழுதிட்டு வந்துடலாம். எழுதிட்டு உங்களுக்கு நல்ல மார்க் இருக்குன்னா ஆப்வியஸ்லி யூ வில் கெட் 20,000 worth exciting prizes. Okay, sir, I am in 12th standard, so I am going to recollect all the syllabus and going to write. Sir, I am completely living well by this. Okay, super studies pay. அவ்வளோ அப்படி தான் அப்ரோச் இருக்கணும். ஓகே, ஸ்டடீஸ் போய் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, த வே யுவர் அப்ரோச் இஸ் ஸோ குட். தட்ஸ் வாட் ஐ ஃபீல் லைக். ஏன்னா நம்ம வந்து 12th இருக்கோங்கிறதுக்காக நம்ம 11th போர்ஷன்ஸு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அதனால் எழுத மாட்டேன். அது தப்பு. நான் 11th படித்து தான் 12th வந்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் ரிவிஷன் பண்ணுறேன். ஹார்ட்லி ஒரு 2-3 days எடுத்துக்கோங்க. 27th எக்ஸாம்னா உங்களுக்கு ஒரு 1 week இருக்குது. ஒரு 15-20 minutesலேருந்து ஆரம்பித்து ஒரு 1 hour ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 1 hour மட்டும் லைவ் மட்டும் அட்டன் பண்ணாலே போதும். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டு போய் எழுதிடுங்க. அப்படி எழுதும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களோட நாலேஜ் ஸ்கில்ஸ் எவ்வளோ தெரியும். ஓகே, அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க. சூப்பர். ஓகே, வெரி குட் ஸ்டடீஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து போய் எழுதணும். தைரியமாக உட்காந்து எழுதுனா நமக்கு என்ன பண்ணணும், நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். நம்ம எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஆல் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு டெல் மீ ரெகுலர்லி. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் எனக்கு எல்லாமே தெரியும், எக்ஸாம் ஹால் போனால் மறந்துடுது. ஒரு பக்கம் கையை ஆடிட்டு இருக்கும் இப்படி, சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார், ஆனால் எக்ஸாம் ஹால் போனால் மறந்துடும் அப்படிங்கிறது. இப்போ என்ன அர்த்தம், பயம் அந்த இடத்துல உருவாகுதுன்னு அர்த்தம். ஏன் பயம்?
நீ என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவர் எப்படி திட்டுவாரா, அடிப்பாரா, இல்லை கிளாஸ் எடுப்பாரா, ஒரு பயம் இருந்திருக்கும். அதே போக போக இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட், அடாப்ட் ஆகும். அதே டெக்னிக் தான் எல்லா இடத்துலையுமே. நீ எவ்வளோ எக்ஸாம் எழுதுறியோ, எவ்வளோ எழுதி பழகுறியோ, அவ்வளோ ஃபியர் கம்மியாகும். ரொம்ப முக்கியமான விஷயம். நீ யோசிச்சு பாரு, நீ ஸ்கூலில் எக்ஸாம் எழுதியிருப்ப, 10 பேருக்குள்ள எழுதியிருப்ப, திடீர்னு ஒன்று சுற்றி 100 பேருக்கு வந்து எழுதிட்டு இருக்கானுங்க, பெரிய எக்ஸாம் எழுதல. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். அப்போ அதை மாற்றணும்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம என்ன பண்ணணும், அவைல் பண்ணிடணும். சும்மா போய் எழுதி தரணும். அட்லீஸ்ட் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ரைட்? ஸோ யூ கோ ரைட் இட் அண்ட் கம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷனை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டடி எடிட்டர், I'll tell you portions you want to know. So biology க்கு வந்து we have living world from botany and biology classification as well, and அது போக plant kingdom, animal kingdom 4 சாப்டர் தான். பாட்னியில் 2, ஜாலஜி 2. இதை மட்டும் படிச்சுட்டு என்ன தெரியுமோ போய் எழுதிட்டு வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அது எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சரியா? ஸோ நம்ம நிறைய இன்புட்ஸில் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வெரி குட் ஸ்டடிஸ் பேஜ், ஜஸ்ட் டு கெட் இன் எக்ஸ்போஷர். தட் இஸ் ட்ரூ. இந்த எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். ஓகே, and also our admin is here to help you. பாருங்க கரெக்டாக ஒரு பாயிண்டில் அடிக்கிறாரு பாருங்க. they are giving the link description in the description. ஓகே, ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க QR கோடில். சரியா? அவ்வளோதான். நம்ம வந்து எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணி லைஃப்பில் எடுத்தோன்னு வைங்க, எங்கேயுமே போக முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ஓகே பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், ரிஸ்க் எடுத்து பார்ப்போங்கிற மைண்ட் செட்டில் போகணும். சரியா? குட். ஸோ நவ் நம்ம ஓரளவுக்கு ஐடியா கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஏன்னா பிளான்ட் கிங்டம் அதனால் அதை முடிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ பிளான்ஸில் வந்து நீங்கள் ப்ரைமரியாக தெரிஞ்சுக்கணும் 2 விஷயம் இருக்குது. அதோட லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ். இப்போ நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, நம்ம வந்து எப்படி ஜைகோட் ஆனோம், ஜைகோட் வந்து எப்படி உருவாகி செல் டிவிஷன் நடந்து எப்படி மேன் ஆகி அப்புறம் அதுக்கு ஒரு ரீப்ரொடக்ஷன், அதுக்கு ஒரு ஃபாலோயிங் ஜென்ரேஷன், இது அப்படியே டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்குல்ல. இந்த மாதிரி பிளான்ஸுக்கு 2 ப்ரைமரி பேட்டர்ன் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒன்று கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்களா. கேமெட்டோஃபைட்ஸ்னால் என்ன? இது வந்து ஒரு ப்ரிகர்சர் மாலிக்யூல். அப்படின்னா என்னடா, இந்த கேமெட்ஸ் தெரியல உங்களுக்கு, இந்த கேமெட்ஸ் வந்து எங்கேருந்து உருவாகுது? கேமெட்டோஃபைட்லேருந்து உருவாகுது. அப்போ இந்த கேமெட்டோஃபைட் வந்து கேமெட்ஸோட ப்ரிகர்சர் மாலிக்யூல். அப்போ அது எப்பவுமே என்னவாக இருக்கும்? ஹாப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா கேமெட்ஸ் எப்பவுமே ஹாப்ளாய்டு தானே. ஏன்னா ஹாப்ளாய்டு சேர்ந்தால் தான் நமக்கு டிப்ளாய்டு ஜைகோட்டில் வந்து ஃபார்ம் ஆக முடியும். அப்போ கேமெட்ஸ் எப்பவுமே ஹாப்ளாய்டு இருக்கும். ஸோ கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஒன்று, ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ், ஸ்போர்ஸ் உருவாகிறது, அது வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் 2n. ஸோ இந்த 2 ஜென்ரேஷனும் ஆல்டர்னேட்டாக மாறி 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 வர்றது என்ன சொல்கிறாங்க? ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். அவ்வளோதான் விஷயம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்த பிளான்ட்டுக்கு எது எப்படி இருக்குது, எது ஃபஸ்ட்டில் இருக்குது, இது செகண்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம். பார்த்துருவோமா? குட் ஃபைன். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டயக்ராம்லேயே முடிச்சிடலாம். ஆக்சுவலி எனக்கு அது கதையெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை, டயக்ராம் பார்த்தாலே முடிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ ஹாப்ளான்டிக் அண்ட் செகண்ட் ஒன் டிப்ளான்டிக், தேர்ட் ஒன் ஹாப்ளோ டிப்ளான்டிக். அப்போ ஹாப்ளான்டிக் என்னன்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம்? டிப்ளான்டிக் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். டிப்ளான்டிக் தெரிஞ்சுன்னா ஆப்வியஸ்லி ஹாப்ளோ டிப்ளான்டிக் என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்துருவோமா என்னங்கிறது? ஓகே, ஸோ வில் see that. பாருங்கள், ஸோ ஃபைனலி ஃபர்ஸ்ட் இப்போ ஹாப்ளான்டிக் பார்க்கும்போது இங்கே வந்து இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்களா? இந்த க்ரீன் கலர் எப்படி இருக்குது? நிறைய இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் டாமினன்ட் இயர். இந்த இடத்துல க்ரீன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அது வந்து டாமினண்ட்டாக இருக்குன்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த ஃபேஸ் வந்து அந்த இடத்துல டாமினண்ட்டாக இருக்குது. அப்படின்னா அதிக காலம் அந்த ஃபேஸ் அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ரெட் பாருங்கள், இது ஸ்போரோஃபைட். அப்போ ஸ்போரோஃபைட் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இது வந்து என்ன இருக்குது? டாமினண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, டாமினண்ட்டாக இருக்குன்னு இருக்கும். Sporophytic phase diploid. Yes. Okay, that's what you have written. It is diploid. Okay. இனி அடுத்து ஹாப்ளோ டிப்ளான்டிக் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே ஒரு ஈக்குவல் டாமினன்ஸில் இருக்குங்கிறத நமக்கு இந்த டயக்ராம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இது பார்ப்போம். இப்போ இந்த கேமெட்டோஃபைட் வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னேன் நான்? கேமெட்டோஃபைட் உருவாகின்னு அர்த்தம். அப்போ இந்த கேமெட்டோஃபைட் என்ன பண்ணுன்னா, கேமெட்ஸை உருவாக்கும். அந்த கேமெட்ஸ் என்ன பண்ணும்? அதுதான் கேமெட்டோஜென்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் என்ன சொல்லுவோம்? கேமெட்டோஜென்சிஸ் சொல்லுவோம். ஃபார்ம் ஆன கேமெட்ஸ் என்ன பண்ணும்? ஃபியூஷன். சின்காமிங்கிறது என்ன? ஃபியூஷன், ஃபர்டிலைசேஷன். அது மூலமாக என்ன ஃபார்ம் பண்ணும்? ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ஜைகோட் என்ன பண்ணும்? அடுத்து இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறனால ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். அது திருப்பி கேமெட்டோஃபைட். இது அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இந்த ஜென்ரேஷன் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்க? ஹாப்ளான்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக பார்த்துருவோமா? பாருங்கள், கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட், ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட். அதாவது நான் வந்து ஒரு ஃபேஸை நம்பி இல்லை, தனியாக என்னால் பொழைச்சிக்க முடியுங்கிறது இண்டிபெண்ட். வேரஸ் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் ரெப்ரசென்டட் பை த ஜைகோட்.
நல்லா பாருங்கள். இப்போ ஜைகோட் ஃபார்மர்ஸ் எப்படின்னு பார்த்தாச்சு. கேமெட்டோஜெனசிஸ்லேருந்து கேமெட்ஸ் உருவாகி கேமெட்ஸ் ரெண்டு ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஜைகோட் என்ன பண்ணும், மியாசிஸை அண்டர்கோ பண்ணி ஹாப்ளாய்டு கண்டிஷன்ஸ். அப்படின்னா இங்கே யாரை மீன் பண்ணுறாங்க, ஸ்போர்ஸை தான் மீன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்தோம், ஹாப்ளாய்டு பார்த்தோமா. ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, இந்த ஹாப்ளாய்டு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஜென்ரலி ஜைகோட் என்ன பண்ணும், மைட்டோசிஸில் அண்டர்கோ பண்ணி அடுத்து ஒன்றா போகும். ஆனால் இந்த இடத்துல இட் அண்டர்கோஸ் மியோசிஸ் டு ஃபார்ம் வாட், ஹாப்ளாய்டு கண்டிஷன்ஸ். ஹாப்ளாய்டு செல்ஸ் யார், ஸ்போர்ஸ். இதுதான் இந்த ஜென்ரேஷன். ஓகே, இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் சொல்கிறாங்க. அடுத்தது டிப்ளான்டிக். அப்போ அது அப்படியே உல்ட்டா. அப்போ என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக இருக்கும். ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் என்னவா இருக்குது, டாமினண்ட்டாக இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்குது, இண்டிபெண்டாக இருக்குது. இந்த கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் ரெப்ரசென்டட் பை த சிங்கிள் டு ஃபியூ செல்டு கால்ட் கேமெட்டோஃபைட். நமக்கு தெரியும் இந்த கேமெட்ஸ் ஃபியூசஸ் டு ஃபார்ம் ஜைகோட் விச் டெவலப்ஸ் இன்டு ஸ்போரோஃபைட். அவ்வளோதான். அப்போ ஸ்போரோஃபைட்டுன்னு கதை பேசின எப்படி இருக்கும், ஸ்போரோஃபைட் இருக்குது, ஸ்போர்ஸ் இருக்குது, அந்த ஸ்போர்ஸ்லேருந்து உருவாகி கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த கேமெட்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் நேராக திருப்பி ஸ்போரோஃபைட்டுக்கே போகுது. அதான் டயக்ராம். ஓகே, ஸ்போரோஃபைட் இருக்கா, அந்த ஸ்போரோஃபைட் அடுத்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதெல்லாம் இங்கே கொடுக்கலாம் அவங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்போரோஃபைட்ஸ் நமக்கு தெரியும், ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதான் ஸ்போரோட ப்ரிகர்சர் ஸ்போரோஃபைட், கேமெட்ஸோட ப்ரிகர்சர் கேமெட்டோஃபைட். அவ்வளோதான் கதை. ஓகே, அப்போ ஸ்போரோஃபைட்ஸ் என்ன பண்ணும், ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் சேர்ந்து கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணும். அதான் கேமெட்டோஜெனசிஸ் கொடுத்துருக்காங்க. அது மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி ஃபியூஷனில் அண்டர்கோ பண்ணி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணி திருப்பி இந்த ஸ்டேஜில் அண்டர்கோ பண்ணும். இவ்வளோதான் என்ன சொல்கிறாங்க, டிப்ளான்டிக் லைஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வெரி சிம்பிள், கிளியர். அண்ட் ஹாப்ளோடிப்ளான்டிக்னு என்னவா இருக்கும், ரெண்டுமே ஈக்குவல் டாமினன்ஸில் இருக்கும், சேம் தான். டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் இஸ் ஃபவுண்ட் இன் bryophytes அண்ட் pteridophytes. மார்க் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கேட்க வாய்ப்புகள் உண்டு. விச் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் ஹாப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக் டைப். நமக்கு தெரிஞ்ச விஷயம். போத் த ஃபேஸஸ் ஆஃப் மல்டி செல்ல பட் தே டிஃபர் இன் த டாமினன்ட் ஃபேஸ். இப்போ bryophytesலையும் சரி pteridophytesலையும் சரி ரெண்டுமே இருக்குது. ஆனால் டாமினன்ட் யார், இண்டிபெண்ட் யாருங்கிறது மாறும்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரையோஃபைட்ஸும் டெரிடோஃபைட்ஸும் ரெண்டுமே டாமினண்ட்டாக சேமாக இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. யார், எந்த பர்டிகுலர் ஃபேஸும் டாமினண்ட்டாக இருக்குங்கிறது நம்ம ஒன்றா பார்த்துருவோமா பாருங்கள். In bryophytes, the dominant independent phase is gametophyte and it alternates with short-lived multicellular sporophyte totally or partially dependent on the gametophyte. என்ன சொல்ல வராங்க சார், என்ன சார் இப்படி கொடுத்துருக்கீங்க? ரொம்ப சிம்பிள். இதுதான் புக் ஸ்டேட்மெண்ட்ரா, இது நம்ம வந்து டீகோட் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் பாயிண்ட்ஸு நோட்ஸாக படிச்சிங்கன்னா அந்த நோட்ஸு பாயிண்ட்ஸ் ஞாபகமே தவிர ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது உங்களால் ரீகால் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, ஆனால் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா சம்டைம்ஸ் என்னமோ கொடுத்துருக்காங்க புரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை டீகோட் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் டிரைவ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக அந்த ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரையோஃபைட்ஸை எடுத்துக்க சொல்கிறாங்க. ப்ரையோஃபைட்ஸ் எடுத்தாச்சா? இப்போ இந்த ப்ரையோஃபைட்ஸில் வந்து யார் டாமினன்ட்னு சொல்கிறாங்க, கேமெட்டோஃபைட் வந்து டாமினன்ட்னு சொல்கிறாங்க. பாருங்கள், யார் டாமினண்ட்டாக சொல்கிறாங்க, கேமெட்டோஃபைட்டை டாமினன்ட் சொல்கிறாங்க. அப்போ யார் இன்னொன்று, இது வந்து ஸ்போரோஃபைட். அப்போ இந்த இடத்துல ஸ்போரோஃபைட்டில் என்னவா இருக்குது, டிபெண்டடாக இருக்குது ஆர் பார்ஷியல் டிபெண்டடாக இருக்குது. அதாவது ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆர் பார்ஷியல் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்படி தான் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறதா இருக்கிறதுலே ஒரு டஃப்பான டாஸ்க். அது பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, நோட்ஸு பாயிண்ட்ஸ் படிக்கலாம், அது படித்தா புரியும் உங்களுக்கு. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் நோட்ஸ் கொடுக்க மாட்டான், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுப்பான். அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் டீகோட் பண்ணும்போது நமக்கு வந்து முடிச்சுட்ருப்போம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டுங்கும் போது இன்னொரு ஃபேக்டர் உள்ள வருது. என்னது, லாங்குவேஜ், இங்கிலீஷ்ங்கிற ஃபேக்டர் உள்ள வருது. ஸோ அந்த இடத்துல ஆறு இன்னு எல்லாம் மாறும்போது சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும், சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகலாம். நாட் எவ்ரி டைம், சம்டைம்ஸ். அப்போ அந்த கன்ஃபியூஷன் மாறணும்னா யூ ஹேவ் டு டீகோட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ ப்ரையோஃபைட்ஸில் டாமினன்ட் சொல்கிறாங்க, கேமெட்டோஃபைட் டாமினன்ட்ங்கிறாங்க, ஸ்போரோஃபைட் வந்து டிபெண்டட் ஆர் பார்ஷியல் டிபெண்டட். அதுதான் இங்கேயும். ஓகே, ஸோ அது அப்படியே படிங்க. இங்கே இந்த டெரிடோஃபைட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே யார், ஸ்போரோஃபைட்டு தான் டாமினன்ட்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல கேமெட்டோஃபைட் என்ன சொல்கிறாங்க, இண்டிபெண்ட் ஷார்ட் லிவ்ட். அப்போ கேமெட்டோஃபைட் ஷார்ட் லிவ்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ யார் டாமினண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்போரோஃபைட் டாமினண்ட்டாக இருக்கும். இவ்வளோதான்டா விஷயம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக படிச்சிடலாம். சரியா? புரியுதா? anybody having any other doubts? Fine. அந்த டயக்ராமும் பார்த்தாச்சு. ஸோ ஈஸியாக லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்கேக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஆல்கேனாலேயே என்ன ஞாபகம் டப்புன்னு, எனக்கெல்லாம் பச்சை கலர், ரெட் கலர், எனக்கு பிகாஸ் வி ஹவ் ரீன் திஸ் ஆல் ரெட் அண்ட் ப்ரௌன்னோ, அப்போ அப்படி ரெட்டு பச்சை கலராக வரும். ஸோ இந்த ஆல்கேனா ஒன்றும் இல்லை, அது பாசி மாதிரி பச்சை கலருக்குள்ளே தான் பாசி. அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகே, algae are simple plants. ஞாபகம் வச்சுக்கோங்க, it is plants, but they lack true roots, true stems and true leaves.
ஏதாவது ஒரு ஆல்கே லைக் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே 99% ஆல்கே எப்படி இருக்கும்? ஸ்டெம் இருக்காது, லீஃப் இருக்காது, ரூட் இருக்காது, சும்மா ஒரு ஒட்டி வச்சு ஜெல்லி மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஆல்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் தட் இஸ் ஹவ் இட் இஸ் டெவலப்டு. ஓகே, 2/3 ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். அப்போ இந்த ஓஷன்ஸு சீஸில் என்ன இருக்குது? ப்ரைமரியாக 2/3 என்ன இருக்குது? ஆல்கே தான் இருக்குது. நீங்கள் பீச்சுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் பார்க்கலாம், கோஸ்டல் ஏரியாஸில் பார்க்கும்போது நிறைய பாறை இருக்கும். அந்த பாறையில் வந்து பச்சை கலர் அப்படியே ஒட்டி அப்படியே பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். அது என்னது? ஆல்கே தான். ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஜாலியாக ஈஸியாக இருப்பாங்க. அதுதான் என்ன வரும்? ஆல்கே வந்து அங்கே தான் ப்ரைமரியாக பார்க்கலாம். The photosynthetic plants called algae are present. Conduct because they are green. அதனால் என்ன பண்ணலாம்? photosynthesis undergo பண்ணி அவங்க ஃபுல்லாக அவங்களே உருவாக்கிக்கலாம். அதுவே ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான். எவனையும் நம்பி நான் இல்லை, என்கிட்ட கையும் இல்லை காலும் இல்லை எதுவும் இல்லை, பட் நான் பொழப்பேங்கிற மாதிரி. ஓகே, அதனால தான் இந்த photosynthesis algae ரொம்ப ப்ரைமரியாக அவ்வளோ டெவலப்பாக இருக்குது. ஓகே, algae are autotrophs நமக்கு தெரியும் and grow in a wide range of habitats. Study of algae is called algology or phycology. ஓகே, ஸோ எவ்வளோ பேருக்கு தெரியும் வாட் இஸ் மைக்காலஜி? ஒரு கொஸ்டின் மாதிரி எடுத்துக்கோங்க. மைக்காலஜி என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹூ நோஸ் த ஆன்சர் கமெண்ட். I'll see it. ஓகே, I'll check on it. மைக்காலஜி. ஃபைன். இனி அடுத்து இந்த ஆல்கே வந்து நல்ல டைவர்சிஃபைடான ஸ்பீஷஸ் தான். ஸோ எப்படி பண்ணுறாங்க? நிறைய டைப்ஸில் இருக்கும். யூனிசெல்லுலராக இருக்கிறதுல வந்து மொட்டைல், நான் மொட்டைல். யூனிசெல்லுலர்னா என்ன? சிங்கிள் செல்டு. இது ஆல்ரெடி தெரியும் சார். அப்போ மொட்டைல்னா என்ன? விச் இஸ் கோயிங் டு மூவ். நான் மொட்டைல்னா இம்மூவபிள். அவ்வளோதான். இனி அடுத்தது கொலோனியல். எப்படின்னா நல்ல கேங்காக பிரிஞ்சு அப்படியே செட்டாக இருப்பானுங்க. உங்களுக்கு அந்த உங்கள் ஸ்கூலில் வந்து டீம் இருக்குல்ல சார், நாங்கள் 10 பேர் சார், நாங்கள் 10 பேர் வந்தாலே எப்படி சார், கேர்ள்ஸை நாங்கள் ஒரு 5-6-10 பேர் இருப்போம் சார், நாங்களும் அப்படி தான் சார், பயங்கர ஸ்ட்ராங். இந்த மாதிரி அந்த கேங்காக அந்த ஒரு காலனைஸ்டாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? கொலோனியலுங்கிறாங்க. ஸோ அதுலேயுமே மொட்டையில் இருக்குது, நான் மொட்டையில் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வோல்வாக்ஸ், ஹைட்ராடிக்டியான். ஸோ இது எல்லாமே அதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ஃபிலமெண்ட்ஸ். ஃபிலமெண்ட்ஸ்னால் எப்படி? ஸ்ட்ரக்சர் நீளமாக லெங்க்தியாக வருது எல்லாமே ஃபிலமெண்ட்ஸில் வந்துடும். ஒன்று அன்பிரான்ச்டு, இன்னொன்று பிரான்ச்டு. அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ் பார்ப்போமா? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ்னால் இப்போ சொல்கிற ஃபார்ம்ஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம நேற்று கூட பார்த்தோம் பாக்டீரியோஃபேஜ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னு பார்த்தோம். அதே மாதிரி இதுவுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதான் டெவலப் ஆக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஒரு ப்ரைமரி ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து அட்வான்ஸாக மாறுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே நிறைய டெவலப்மெண்ட் வருதுன்னு அர்த்தம், நிறைய காம்ப்ளெக்சிட்டி உருவாகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆல்கே என்ன ஆகுது? டெவலப் ஆகுது. ஸோ ஆல்கே தான் ப்ரைமரியாக படிச்சுட்டு இருக்கோம் கரெக்டாக. அப்போ இந்த எவல்யூஷன் அப்படியே டெவலப் ஆகும்போது ஆல்கே அப்படியே டெவலப் வருது. அப்போ நிறைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ் வருது. ஒன்று ஸ்பைனஸ், சைஃபனஸ், டிஸ்காய்ட், ஹெட்ரோட்ரைக்கஸ், ஃபோலியேஷியஸ், ஜெயின் கெல்ப்ஸ். ஓகே, இந்த சைஃபனஸில் அவனோட இது எல்லாமே என்ன மீன் பண்ணுவாங்கன்னா செப்டா இல்லாத பொருள்கள். அப்படின்னா அந்த ஆல்கேல டிவிஷன்ஸ் இருக்காது, பிளான்ட்டாக அப்படி பிளெயினாக அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்கிறது தான் நோ செப்டா. இதுவே செப்டா இருக்குன்னா இட் வில் பி லைக் திஸ். ஓகே, ஸோ நோ செப்டானா அந்த இடத்துல உள்ள என்ன இருக்காது? செப்டாங்கிற கான்செப்டே வராது. டிஸ்கோ நமக்கு தெரியும் ரவுண்ட் ஷேப்பில். ஹெட்ரோட்ரைக்கஸும் நமக்கு தெரியும். அந்த ட்ரைக்கஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ லேயர். அந்த லேயர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒன்று நீளமாக இருக்கும், குட்டியாக்கும் நீளமாக இருக்கும். இந்த மாதிரி ஹெட்ரோட்ரைக்கஸாக இருக்கும். ஃபோலியேஷஸ்னால் ஒன்னோட லீஃப் பேட்டர்ன் மாதிரி அப்படியே ஏல தான். அந்த ஃபாலிகல்ஸ், ஃபயலஸ் எல்லாமே லீஃப்னு சொல்லுவோம். அது எல்லாமே அந்த லீஃப் பேட்டர்னில் அழகாக அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ஆல்கே. அண்ட் ஜெயண்ட் கெல்ப்ஸ். ஜெயண்ட்னால என்ன அர்த்தம்? ஜெயண்ட் பெருசு. அப்போ எங்கே பார்க்கலாம் நீங்கள்? இது வந்து அக்வாட்டிக்கில் டீப் சீல போனீங்கன்னா நீளமாக இருக்கும். நீளமாக அது வந்து ஒரு குச்சி மாதிரி நிற்கும். நம்ம பார்த்து என்னடா அது குச்சியா அப்படி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அது ஒரு ஆல்கே அப்படியே நீளமாக அப்படியே லைட்டாக ஒரு மூவ்மெண்ட்டில் அப்படி ஆடி நின்றுருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே நீளமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? இது ரிவிஷன் செஷனால எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் பிக்ஸ் போட முடியல. நம்ம தனியாக இது பாட்டு எடுப்போம். தனியாக ஃபுல் கிளாரிட்டியோட பாட்டு எடுப்போம் வித் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட. அப்போ இந்த டயக்ராம்ஸில் கொண்டு வந்து ஐ கேன் டீச். ஓகே, தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஃபைன். ஸோ அதோட டயக்ராம்ஸ் பாருங்க. இங்கே குளோரலா, கிளமைடோமோனஸ் பாருங்கள். இதான சொன்னேன் நோ செப்டா, தெரியுதா? ஓச்சரியாங்கிறது நோ செப்டா. செப்டாவையில் பார்த்தீங்களா உள்ள அது. அண்ட் பாருங்கள், இது எல்லாமே an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆல்கே. இவ்வளோ ஷேப்ஸில் இருக்குது ஆல்கே. நம்ம என்ன பார்த்துருப்போம்? அதிகபட்சம் இது பார்த்துருப்போம், உள்வா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், தட் இஸ் ஹவ் திஸ் இஸ் ப்ரெசென்ட். இப்போ இந்த ஆல்கேக்குள்ளே இருக்கிற ரீப்ரொடக்ஷன் நம்ம என்னங்கிறது பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? ரீப்ரொடக்ஷன் என்ன நமக்கு தெரியும்? இட் இஸ் கோயிங் டு டிவைட். அப்போ இதில் வந்து என்னென்னா ஏசெக்ஷுவலும் இருக்குது, செக்ஷுவலும் இருக்குது. என்ன இருக்குது? ஏசெக்ஷுவலும் இருக்குது, செக்ஷுவல் இருக்குது. ஏசெக்ஷுவல்னா என்ன அர்த்தம்? அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, விச் இஸ் தேர் இஸ் நோ இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். அப்போ இந்த ஏசெக்ஷுவல் இங்கே யார் எக்ஸாம்பிள்? நமக்கு ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷனா என்ன? இப்படி இருக்கிறது ஒன்று அப்படி பிரிஞ்சு உடஞ்சி தனியாக வெளியே போயிடும். அந்த உடஞ்ச பீஸ்லேருந்து இன்னொரு புது ஆர்கனிசம் உருவாகிறது என்ன சொல்கிறாங்க? ஃப்ராக்மெண்டேஷன் சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரியுதா, உடையுதா, வளருதா, ஃப்ராக்மெண்டேஷன். இனி அடுத்து ஜூஸ்போர். ஜூஸ்போர்னா ஒன்னோட ஸ்போர் ஃபார்மேஷன். அவ்வளோதான் விஷயம்.
இந்த ஸ்போர் உருவாகிறது எல்லாமே ஜூ ஸ்போர். இப்போ ஜூ ஸ்போர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்போர் டெவலப் பண்ண இப்படி தான் இருக்கும், இப்படி ரவுண்டாக இருக்கும், இங்கே 2 ஃபைபர்ஸ் மாதிரி வரும், இதான் ஜூ ஸ்போர்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐசோகேமி. இப்போ என்னாச்சு, செக்ஷுவலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம், இப்போ வரைக்கும் ஏசெக்ஷுவல் வெஜிடேட்டில் பார்த்தாச்சு, இப்போ செக்ஷுவலுக்குள்ளே போகிறோம். இதில் ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி, ஸ்கிளாரிஃபார்ம்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஐசோகேமினா என்ன, ஐசோகேமினா ஐசோனா சேம், கேமெட்ஸ் இந்த இடத்துல கேமின் மீன் பண்ணுறாங்க. அப்போ ஐசோகேமினா சேம் கேமெட்ஸ், அதாவது சிமிலர் கேமெட்ஸ், சைஸ் சேமாக இருக்கும். இது ஒரு கேமெட், இது ஒரு கேமெட், ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கா, அப்போ ஐசோகேமெட்ஸ். அடுத்து இங்கே பாருங்கள், அனைசோகேமி, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று குட்டியாக இருக்குது. ஊகேமி பாருங்கள், ஒன்று இது, ஒன்று இது. இப்போ இதில் வந்து யாரை மீன் பண்ணுறாங்கன்னா, எக்கு வந்து பெருசாக நான் மொட்டைலாக இருக்கும், ஸ்பெர்ம் வந்து குட்டியாக மொட்டைலாக இருக்கும். மொட்டைலாம் என்ன, மூவபிள். ஸோ இதை வந்து ஊகேமின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்கிளாரிஃபார்முக்கு கான்ஜுகேஷன் பேக்டீரியில் படிச்சிருக்கோம்ல, நேற்று கூட கிளாஸில் பார்த்தோம். இப்படியே வந்து கான்ஜுகேட்டை உள்ளே இருக்கிற மெட்டீரியலை ஷேர் பண்ணி அது தனியாக பிரிஞ்சு தனியாக வளரும். இதான் என்ன சொல்கிறாங்க, கான்ஜுகேஷன் மெத்தட். கிளியர்? ஸோ நம்ம ரீப்ரொடக்ஷன் ஐடியா கிடச்சிருச்சா? நீ கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போமா? இந்த ஆல்கேவை கிளாஸிஃபை பண்ணது யார், ஃப்ரெஷ்ஷுங்கிற ஒரு சயின்டிஸ்ட். ரொம்ப முக்கியம்டா, இவர் பண்ணது உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு அவ்வளோ தெரியாது, நம்ம பார்க்குற எல்லா பச்சை கலர் இருக்குது, உடனே பச்சை கலரை பார்த்தோன்னே ஆல்கேன்னு இருப்போம். இவர் அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்து கிளாஸிஃபை பண்ணி பிரித்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்துருவோமா? proposed a classification for algae based on pigmentation. எப்படி பிரிச்சிருக்காரு, பிக்மெண்டேஷனை பார்த்தாரு, ஓ கலரை பார்த்து பிரிச்சிட்டாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு பச்சை கலர் மட்டும் இல்லை ஆல்கேங்கிறது. அப்போ பிக்மெண்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சி அதை பிரிச்சிட்டாரு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளெஜெல்லா, அது ஜூம் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற ஃப்ளெஜெல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அது ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸை வச்சு அதுக்கப்புறம் தாலஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன். தாலஸ் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, தாலஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பிளான்ட் வந்து டிஃபைன்டாக இருக்குன்னா அதுக்கு ஒரு தலை, அசின் அதுக்கு ஒரு ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு எல்லாமே இருக்கும். இது தாலஸ்னால் அது எதுவுமே இருக்காது. ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டான பிளான்ட்டாக என்ன சொல்லுவோம், தாலஸ்ன்னு சொல்லுவோம். அதை பார்த்தா அதை பார்த்தா எப்படி தெரியுமா, ஒரு பிளான்ட்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அது டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது, சும்மா கச்சன்னு இருக்கும். ஆனால் அதுவும் ஒரு பிளான்ட், பிகாஸ் தட் இஸ் ஹேவிங் அ தாலஸ் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பில்ட் ஆகிருக்கனால அது டிஃபைன் ஆயிருக்காது, டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்காது, பட் ஸ்டில் இட் இஸ் அ பிளான்ட். அப்போ அதையே பார்த்து கண்டுபிடிச்சி இவர் என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரீப்ரொடக்ஷன் மெத்தட். கிளியர்? காட் இட்? He has published in the book. He classified algae into 11 classes. இந்த 11 classes படிக்க போகிறோம்னு கேட்டால் படித்தா அப்புறம் அது மட்டும் தான் டைம் இருக்கும். நோ, we are just having few classes. 11 கிளாஸில் படிக்க மாட்டோம், அது தேவையில்லை. பிகாஸ் இட்ஸ் நாட், யூ ஹவ் நாட் டேக்கன் botany as a major subject. No, botany is also a subject. ஸோ அதில் கொஞ்சம் கிளாஸ் மட்டும் படிப்போம், சரியா? ஸோ ஜென்ரல் கேரக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம குளோரோஃபைஸியை பற்றி படிக்க போகிறோம்டா. குளோரோனால என்ன அர்த்தம் நமக்கு தெரியும், குளோரோஃபில் சம்திங் ரிலேட்டட். அப்போ க்ரீன் கலர், க்ரீன் ஆல்கே, அவ்வளோதான். ஞாபகம் போதும், ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஓகே, க்ரீன் ஆல்கே பற்றி பார்ப்போம். எஸ், ரோடோஃபைஸ், கரெக்ட். அது மாதிரி நம்ம டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இதில் மோஸ்ட்லி அக்வாட்டிக்கிறாங்க. அக்வாட்டிக்னா என்ன அர்த்தம், தண்ணி பேஸ் பண்ணி. அப்போ ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்குது, மெரைன்லேயும் இருக்குது. நல்ல தண்ணியிலும் இருக்குது, உப்பு தண்ணியில் இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்குது, மெரைன்லேயும் இருக்குது. அதில் கொஞ்சம் வந்து டெரெஸ்ட்ரியலாகவும் இருக்குது. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இங்கே பார்க்குறது எல்லாமே குளோரோஃபைட் ஆல்கே. பாருங்கள். ஓகே, ஸோ ஷேப் பாருங்கள், கப் ஷேக்கில் இருக்குது, டிஸ்காய்டில் இருக்குது, கர்டில் ஷேப் இருக்குது, ரெட்டிகுலேட் இருக்குது, ஸ்பைரல், ஸ்டெல்லேட் பிளேட். கப்பு நமக்கு தெரியும், டிஸ்காய்டு நமக்கு தெரியும். கர்டில்னால் ஒன்றோட ஒரு லாங் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர் தான் கர்டில். ஓகே, நீளமாக இந்த மாதிரி இருக்கிறது இதில் கர்டில் வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி நீளமாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுல கர்டில் வந்துடும். அண்ட் அது போக பாருங்கள், ரெட்டிகுலேட் இருக்குது. ரெட்டிகுலேட் நமக்கு தெரியும். ரெட்டிகுலேட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் மெடிக்கல் டேர்ம்ஸ் இஸ் டெல் ரெட்டிகுலேட் இஸ் சம்திங் ஹைலி அனஸ்டமோசிங் சொல்லுவாங்க. அப்படின்னா நல்லா கச்சன்னு இருக்கும். ஒரு 15 வயரை நான் சேர்த்து சுருட்டி இப்படி வச்சுருக்கேன்னா ரொம்ப 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 ஹை பிரான்ச்சாக இருக்கும்ல, அந்த பிரான்ச்சிங் நெட்வொர்க் என்ன சொல்கிறாங்க, ரெட்டிகுலேட்னு சொல்கிறாங்க. ஸ்பைரல்னால் ரவுண்டாக இருக்கும். பாரு ஸ்பைரோகேரா பார்த்தீங்களா, ஸ்பைரல் டங் 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 ரவுண்டாக இருக்கா. அண்ட் அடுத்து ஸ்டெல்லேட்டு, ஸ்டார் நமக்கு தெரியும், பிளேட் லைக். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் ப்ரெசென்ட் தேர். ஓகே, குட், ஃபைன். அடுத்து இதோட பிக்மெண்ட்ஸ். இது கலரை கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர் இருக்கும்ல, யார், குளோரோஃபில் A ஒன்று, குளோரோஃபில் B ஒன்று. இதுதான் ஃபோட்டோசிந்தட்டிக்கோட பிக்மெண்ட்ஸ். அடுத்து ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள், பைரனாய்ட்ஸ். நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, பிக்மெண்ட்ஸு, ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் பிரிச்சிருக்காரு. அப்போ அதனால நம்ம இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுக்கணும், சரியா? இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும்டா, அப்புறம் படித்து நீங்கள் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகே, பாட்னி அது வந்து ஒரே ஒரு பிரச்சனை, நிறைய டேர்ம்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஆஸ் இன் நாட் கான்செப்ட்ஸ், டேர்ம்ஸ். ஐம் டெல்லிங், டேர்ம்ஸ்னால் டெர்மினாலஜிஸ், அது நீங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணணும். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஓகே, ஸ்டோரேஜ் பார்த்து செல் வால் ஸ்ட்ரக்சர். உள்ளே வந்து செல்லுலோஸ் இருக்குது, வெளியே பெக்டின் இருக்குது. அந்த ஆல்கேக்குள்ளே உள்ள 2 லேயராக பிரிஞ்சிருக்கும், இப்படி ஒன்று இப்படி ஒன்று. அப்போ உள்ளே யார் இருக்கா, செல்லுலோஸ், வெளியே இருக்கா பெக்டின், அவ்வளோதான்.
ஸோ இது ரீப்ரொடக்ஷன் எப்படி? வெஜிடேட்டிவ் பை ஃப்ராக்மெண்டேஷன். ஏசெக்ஷுவல்னா ஜூஸ்போர்ஸ், ஆப்பிள்னோஸ்போர்ஸ், ஆக்கினேட்ஸ். ஃப்ராக்மெண்டேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்போர்ஸுங்கிறது ஒரு ஃபார்மேஷன். ஓகே, அதில் தான் வருது ஜூஸ்போர்ஸ், ஆப்பிள், ஆக்கினேட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்போர் ஃபார்மேஷன். அடுத்து செக்ஷுவலில் ஐசோகேமஸ் அண்ட் ஐசோகேமஸ். இது இப்போ தான் பார்த்தோம். ஐசோனா சேம் அண்ட் டிஃப்ரெண்ட். ஃபீமேல் கேமெட் நல்ல பெருசாக நார்மோட்டைலாக இருக்கும், மேல் கேமெட் குட்டியாக மோட்டைலாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப முக்கியம்டா. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் படிங்க. இப்போ ஆல்கே கீழே கடைசி ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்களா, அதை மட்டும் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ பயோஃபைட்ஸ் கீழே ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்களா, அதை மட்டும் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஹைலி காயில்டு சார், கரெக்ட். ரெட்டிகுலேட்னா ஹைலி காயில்டு. ஓகே ஃபைன். இப்போ ஃபியோஃபைஸியாக பார்த்துருவோமா? இது வந்து ப்ரௌன் ஆல்கே. க்ரீன் ஆல்கே முடிச்சாச்சு, ப்ரௌன் ஆல்கே. இப்போ ப்ரௌன் ஆல்கேனா இப்போ ப்ரௌன் கலரில் என்னமோ இருக்கணும், அதுதானே அர்த்தம். பார்த்துருவோம், அதே தான். ஸோ இதுவுமே மோஸ்ட்லி மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே வந்து அக்வாட்டிக்காக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இது வந்து அக்வாட்டிக்காக இருக்கும். ஓகே, எஸ். டேலஸ் ஸ்ட்ரக்சர், ஃபிலமெண்டஸ், ஃப்ராண்ட் லைக் அண்ட் ஜெயன்ட் கெல்ப்ஸ். என்ன சொல்ல வராங்க? டேலஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு சார். இந்த பிளான்ட்டை பாருங்கடா, இதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அழகாக ஒரு ஸ்டெம்மு, லீஃப் அப்படியே இருக்குது. அதை விட ரொம்ப அழகாக, அப்படியே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இட் இஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட். இட் இஸ் லைக் பிடிச்ச மாதிரி இது வைல்டாக இருக்குது. இதை தான் என்ன பண்ணுறாரு? டேலஸ் ஆர்கனைசேஷன் சொல்கிறாரு. ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகலை, அதை வந்து கண்டுபிடிச்சி பிரிக்கிறாரு. அப்போ நீளமாக ஃபிலமெண்டஸாக இருக்குன்னா அது ஒரு டைப்பு. ஃப்ராண்ட் லைக்னா இலை மாதிரியே தான். இதெல்லாம் இலை தான், ஒரு பட்டையான இலை மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதால ஒரு டைப்பு. ஜெயன்ட் கெல்ப்ஸ் போய் பார்த்தாச்சு நம்ம. ஸோ இது எல்லாமே அந்த டேலஸ் ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி பிரிக்கிறாரு. ஓகே, அண்ட் பாருங்கள், அதே கொடுத்து பாருங்கள். ஃப்ரான்ஸ், லீஃப், லைக், பார்த்தீங்களா? ஃபோட்டோசிந்தட்டிக் பார்ட், ஸ்டைப். இப்போது அதை வந்து 3ஆக பிரிக்கும்போது ஃப்ராண்டுன்னு ஒரு பார்ட் எடுக்கிறாரு. ஸ்டைப்னா ஒரு நீளமாக இருக்கக்கூடிய ஸ்டாக், நீளமாக கூடிய ஸ்டாக். ஓகே, அது கீழே ஹோல்டு பண்ணியிருக்கும். அது பேர் தான் ஹோல்டு ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. சார் ஹோல்டு ஃபாஸ்ட்னா என்ன பண்ணுன்னா, இதை எல்லாத்தையுமே எது கூட ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம்? சப்ஸ்ட்ரேட்டம் கூட ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். எது கூட? சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்டம்னா என்ன சார்? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பொருளை இங்கே ஒட்டி வைக்கிறேன். இப்போது இந்த பொருளால் மூவ் பண்ண முடியாது. ஓகே, வில் டேக் திஸ் பென். இந்த பென் வந்து நான் இங்கே ஒட்டி வச்சிட்டேன். ஓகே, இந்த பென்னால் மூவ் ஆக முடியாது. அப்போ இந்த பெண்ணை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது கூடவே சேர்ந்து யார் மூவ் ஆகணும்? சப்ஸ்ட்ரேட்டமும் மூவ் ஆகணும். இதுதான் சப்ஸ்ட்ரேட். வேர் இட் இஸ் ஹோல்டட் டைட்லி. சம்டைம்ஸ் இதெல்லாம் மூவ் பண்ண முடியாது. அப்போ இதை எங்கே நிற்கணும் இங்கே, ஆர் இதால் கண்ட்ரோல் பண்ண முடியும், மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தண்ணி வச்சு அடிச்சுட்டு போயிடும். அப்படியே போய் செத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுவோம்? அது வந்து ஹோல்டு பண்ணி நிற்கிறதுக்கு ஒரு பொருளை தேடும். அந்த தேடல் இந்த சப்ஸ்ட்ரேட்டமில் முடியும். ஸோ சப்ஸ்ட்ரேட்டம் இஸ் அ பார்ட் வேர் திஸ் பர்டிகுலர் திங் கேன் ஸ்டே ஹோல்டட். அப்போ அது ஹோல்டு பண்ணுறது யார்? ஹோல்டு ஃபாஸ்ட்டுங்கிற பொருள். ஓகே, ஸோ தட் இஸ் த ஒன் டு ஹோல்ட் இட் அண்ட் கீப் இட் ஸ்ட்ராங். புரியுதா? இப்போ அடுத்து ஃபோட்டோஸ் பிக்மெண்ட்ஸ் இருக்கா? ப்ரைமரியாக ஆல்கே எல்லாத்துக்குமே குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, குளோரோஃபில் சி எல்லாம் இருக்கும்டா. என்ன காரணம்னா அவங்க எல்லாமே ஆட்டோட்ராஃபிக்னு பார்த்தோமா, அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். அதை தவிர சில பிக்மெண்ட்ஸ் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும், சிலது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அதோட கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா? எஸ், ஃபியூகோசாந்தன் தான் நமக்கு ப்ரைமரியான பிக்மெண்ட். கோல்டன் ப்ரௌன் பிக்மெண்ட் தட் கிவ்ஸ் த ஆல்கேட்ஸ் கேரக்டரிஸ்டிக் கலர்ஸ். ஓகே, அதை தாண்டி இருக்கிற கெரட்டினாய்ட்ஸ், ஆந்தோஃபில்ஸ் எல்லாமே ஹெல்பிங் பிக்மெண்ட்ஸ் ஆர் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், அதில் ரிசர்வ் மெட்டீரியல் இருக்குது மேனிட்டால், லேமினேரியன். அங்கே என்ன பார்த்தோம்? செல்லுலோஸ், பெக்டின். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? மேனிட்டோ, லேமினேரியன். அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே வந்துருங்க. அப்படியே ஓகே, செல்லுலோஸ், பெக்டின், லேமினேரியன் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அப்படியே படிச்சிடலாம். சரியா? ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், மொட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, மூவபிள். அப்போ மூவபிள்னா சம்திங் ஷுட் பி ஹெல்பிங். யார்? ஃப்ளஜெல்லா. ஃப்ளஜெல்லாங்கிற பொருள் என்ன பண்ணுது? மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாரில் இருக்கா? ஒன்று வந்து அன்ஈக்குவல் லேட்ரலி இன்சர்ட்டட் ஃப்ளஜெல்லா. ஒரு டைப், 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து விப்ளாஷ், இன்னொன்று டென்சர். விப்ளாஷ்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஜுவாலஜியில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இப்போ 11th நல்லா தெரியாது, பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ. இந்த ஸ்பெர்ம் இருக்குல்ல, ஸ்பெர்ம் வந்து ஓம் கிட்ட மூவ் ஆகணும். ஓம் கிட்ட மூவ் ஆகணும்னா ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த மூவ்மெண்ட் பேர் தான் விப்ளாஷ். அப்போ இந்த மூவ்மெண்ட் இப்படி பண்ணணும்னா அது இந்த டெய்ல் நீளமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? அந்த ஃப்ளஜில் வந்து நீளமாக இருக்கும். இப்படி 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 பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டென்சல்னால் ரொம்ப குட்டியாக இருக்கிறது, ரொம்ப டைனியாக இருக்கிறது. TIN டைனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டென்சல் இஸ் அ வெரி ஷார்ட் ஃப்ளஜெல்லா. அப்போ சின்ன ஒரு மூவ்மெண்ட் போகும்.
ஓகே, அடுத்து லைஃப் சைக்கிள் பாருங்கள். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் மே பி ஐசோமார்பிக், ஹெட்ரோமார்பிக், டிப்ளான்டிக். சார் டிப்ளான்டிக் தெரியும், ஹேப்ளான்டிக் தெரியும், ஹேப்ளோ டிப்ளான்டிக் தெரியும். என்ன சார் ஐசோமார்பிக், ஹெட்ரோமார்பிக்? ஐசோமார்பிக்னா நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள், கேமெட்டோஃபைட்லேருந்து உருவாகிற கேமெட்ஸ் இருக்குது, ஸ்போரோஃபைட்லேருந்து உருவாகிற ஸ்போர்ஸ் இருக்குது. இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஐசோமார்பிக். ஐசோமார்பிக் பிரி ஐசோ சேம், மார்பிக் மார்ஃபாலஜி, சேம் மார்ஃபாலஜி ஆஃப் டூ கேமெட்ஸ் ஆர் டூ ஜெனரேஷன்ஸ் யூ கால்ட் as isomorphic. புரியுதா? இதுவே heteromorphic அர்த்தம் ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்டா இருக்கும். So it's called as heteromorphic and diplomatic we have seen already, and these are the examples. Again it is important. Okay, good. இனி ரெட் algae rhodophytes பார்த்துருவோமா? யூனிசெல்லுலர், filamentous, ribbon, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். அந்த ரெட்டில் யூனிசெல்லுலர் இருக்குது, அதில் filamentous ஃபிலமெண்ட் இருக்குது, ரிப்பன் லைக் இருக்குது. அண்ட் அதுலேயுமே சிலதில் என்ன இருக்குன்னா சில பொருள் டெபாசிட் ஆகும், சில பொருள் வந்து டெபாசிட் ஆகும். அது என்ன சொல்லுவாங்கன்னா கோரல் ரீஃப்ஸ்னு சொல்லுவாங்க, ஆல் கால்கேரியஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. கால்கேரியஸ் ஃபார்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லைடா, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி ஆல்கே இருக்கா, இந்த ஆல்கேலாம் என்ன ஆகுனா சில டைம் இந்த கடல் எல்லாமே நிறைய உப்பு இருக்குது, அந்த உப்பு நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணும்போது சில மாலிக்யூல்ஸாக மாறும், சில ஸ்ட்ரக்சர்ஸாக மாறும். அப்படியெல்லாம் மாறும்போது என்ன ஆகும், இதில் வந்து டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது அப்படியே உள்வாங்கி அதுவும் சேர்ந்து அது கூட வளரும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கால்கேரியஸ் ஃபார்ம்ஸ்னால் இம்ப்ரெக்னேட்டட் வித் லைம். அப்போ லைம் நம்ம தெரியும்ல, நீங்கள் நினைக்கிற இந்த லெமன் இல்லை, இது வேறு லைம். ஓகே, ஸோ இந்த கால்சியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைம். ஸோ அது என்ன ஆகும்னா இந்த ரெட் ஆல்கே கூட மிக்ஸ் ஆகி அது அப்படியே டெபாசிட் ஆகிடும். அப்போ அது எல்லாமே கால்கேரியஸ் ஃபார்ம்ஸ். அப்புறம் ஒரு ஹார்டான ஸ்ட்ரக்சர் வெளியாப்பில் இருக்கும். ஓகே, நமக்கு இந்த ஷெல்லெல்லாம் கிடைக்குதுல்ல, இந்த ஷெல்லு இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதெல்லாமே கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கவரிங் இருக்கும். அதெல்லாமே இந்த டெபாசிட்ஸ் தான். இந்த டெபாசிட்ஸ் எல்லாமே சேர்ந்து வர்றதா இது எல்லாமே கோரல் ரீஃப்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பிக்மெண்ட்ஸ் சொன்னோம்ல, குளோரோஃபில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அது போக ரெட் கலர் வந்து ஏன் டாமினண்ட்டாக இருக்குது, அதுக்கு என்ன பிக்மெண்ட்னா ஃபைகோ எரித்ரின் அண்ட் ஃபைகோ சயானின். ஓகே, ரெட்டு ப்ளூ இருக்குடா, ஆனால் ரெட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் ரெட் கலர் ஷோ ஆகுது. அண்ட் சம்டைம்ஸ் ப்ளூ ரெட்டெல்லாம் மிக்ஸ் ஆகும், ப்ளூ க்ரீன்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஒரு கலர் வரும். ஓகே, நம்ம விப்ஜிஆர்லாம் படிச்சிருக்கோம்ல, இந்த ஆரஞ்சு ரெட்டு அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலர் வரும். ஓகே, அண்ட் ரீப்ரொடக்ஷன் எப்படி, ஏசெக்ஷுவல் பை மோனோஸ்போர்ஸ். மோனோஸ்போர்ஸ் என்ன அர்த்தம், ஒன் சிங்கிள் ஸ்போர், நியூட்ரல் ஸ்போர்ஸ் அண்ட் டெட்ரா. டெட்ரானா 4, நியூட்ரல்னா ஒன்னோட பேசிக்காக நார்மல் ஸ்போர்ட்ஸ் தான் நியூட்ரல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறாங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டெட்ரா ஸ்போர்ட்ஸ் 4 ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதா டெட்ரா ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் செக்ஷுவல் டைப் பாருங்க, ஊகேமஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா, ஐசோகேமஸ், அனோகேமஸ், ஊகேமஸ். இதுதான் ரிவிஷன் எடுத்து நான் ஊகேமஸ் மட்டும் சொல்லுவேன், ஏன்னா ஆல்ரெடி ஊகேமஸ்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை அப்படியே ரிமெம்பர் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஊகேமஸ் மறக்காது. ஓகே, இங்கே பாருங்கள், மேல் ஆர்கனை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெர்மாட்டியம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்பெர்மாட்டியம்ங்கிறது என்னது, இது வந்து மேல் ஆர்கன் வந்து ஸ்பெர்மட்டியம்ங்கிறது ஒரு கேமெட்ரா, அது உருவாகிற இடம் தான் ஸ்பெர்மட்டோகோனியம். ஓகே, ஸோ ஸ்பெர்மட்டோகோனியம்லேருந்து வர்றது தான் இந்த பர்டிகுலர் ஸ்பெர்மட்டியம். அப்போ மேல் ஆர்கன் மேல் கேமெட். அப்போ ஃபீமேல் ஆர்கன் யார், இங்கே கார்போகோனியம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கார்போகோனியம் வந்து ஃபீமேல் ஆர்கன் எடுத்து அங்கேருந்து ஒரு கேமெட் உருவாகுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஆர்கன் இருந்துச்சுன்னா மேல் ஆர்கன்னா மேல் கேமெட், ஃபீமேல் ஆர்கன்னா ஃபீமேல் கேமெட், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஸோ ஸ்பெர்மட்டியம் என்ன சொன்னால் மேல் கேமெட் சொன்னால் இஸ் கேரிட் பை வாட்டர் கரண்ட் டு ஃபியூஸ் வித் egg nucleus from zygote. Most of the time what I am telling is from the human system also generally males வந்து movable and குட்டியாக இருக்கும். என்றைக்குமே மேல் கேமெட்ஸ் தான் ஃபீமேல் கேமெட்ஸை தேடி போகும். தட் இஸ் த நேச்சர், தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகுது, இந்த வாட்டர் கரண்ட்ஸ் தண்ணி வரும்போது அப்படி இந்த ஆல்கே எப்படி இருக்கும். சரியா, சில ஆல்கே என்ன பண்ணுன்னா அந்த சப்ஸ்ட்ரேட்னு ஒட்டி இருக்கும், அப்போ அது அசையாமல் இருக்கும். சிலது என்ன பண்ணும், சப்ஸ்ட்ரேட் வெளியே வந்துடும், அது தெரியும், அது போனால் தான் ஃபியூஸ் பண்ண முடியும் தெரியும். அப்போ வெளியே வந்த உடனே அந்த தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போகும்போது உள்ளே யார் போகிறா, சர்ப்ரைஸ் உள்ளே யார் போயிட்டுருக்கா, மேல் கேமெட் அப்படியே ஸ்விம்மிங்கில் போயிட்டுருக்கு, உள்ளே போனால் ஃபீமேல் கேமெட், அவ்வளோதான் ஃபியூஷன் நடந்துடும். ஓகே, கிளியர்? So zygote develops into carpospores. Meiosis occurs during carpospore formation. அப்போ zygote உருவாயிருச்சு, zygoteக்கு அப்புறம் என்ன போகுது, ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜுக்கு போகுது. அதனால என்ன உருவாகுது, கார்போஸ்போர்ஸுங்கிற ஸ்போர்ஸ் உருவாகுது. ஓகே, ஸோ அந்த ஆல்டர்னேஷன் ஜென்ரேஷன்ஸ். ஸோ இங்கே பாரு ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இருக்குது அண்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் ப்ரெசென்ட். ஆப்வியஸ்லி நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோமா ஜைகோட்டு ஸ்போர்ஸ். அப்போனா என்ன அர்த்தம், கண்டிப்பாக கேமெட்டோஃபைட் முடிஞ்சு ஸ்போரோசிஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அது ரெண்டுமே அதில் கவர் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ you'll have to go through. Okay, write it once, read it twice, revise it thrice, it is done. This is what we do. This is not we do, this is I do and my personal students do this. Okay, இதை எப்படி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும்.
ஓகே, ஸோ இது எல்லாமே அதோட எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ். ஆல்கேக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா சார்? இருக்குது. நீங்கள் பார்க்குறது அது பாசி, ஆனால் அதை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்தால் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ்னால் மனிதனுக்கு உதவக்கூடிய உதவிகள். ஆல்கே வந்து மனிதனுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறத எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், அகார் அகார் செல்வால் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணும். அதாவது நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாலாம் இருக்கா, இந்த பாக்டீரியா நம்ம வளர்த்துவோம் லேபில். அதை வளர்த்தணுன்னா அதுக்கு ஒரு மீடியம் வேணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் நம்ம எதை வச்சு பண்ணலாம்? அகார் அகாருங்கிற பொருளை வச்சு பண்ணலாம். அப்போ அந்த அகார் அகார் எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஒரு ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், அகார் அகார் விச் இஸ் யூஸ் ஃபார் growth of bacteria is taken from which algae? போடு, கிரேசிலேரியா, ஜெலிடேலியா, கைகர்டினா. அவ்வளோதான். இப்படி படித்தாலே ஈஸியாக கவர் ஆயிடும். ஓகே, இது எல்லாமே வில் கம் அண்ட் ஆல்ஜினேட். ஃபாடர்னால் ஒன்றும் இல்லைடா, இந்த ஹார்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஃபாடர் அதுக்கெல்லாம் தேவைப்படுற க்ராப்ஸாக யூஸ் ஆகுது, அதுக்கு தேவைப்படுற ஃபுட்டாக யூஸ் ஆகுது. டயட்மிஷியஸ்னால் ஒன்றும் இல்லை, அதே தான். அப்படியே டெபாசிட் ஆகும், டெபாசிட் போகும். அந்த டெபாசிஷன்ஸை வச்சு வாட்டர் பியூரிஃபை ஆகும். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், சின்ன வயசுல பண்ணியிருப்போம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம். ஒரு தண்ணியை எடுத்து நீங்கள் நிறைய சாண்டு, கிரேவல்ஸ், பெரிய கல், சின்ன கல், பெபிள்ஸ்லாம் போட்டு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா ஃபில்ட்ராய் வரும். அதுதான் இந்த கான்செப்ட் எல்லாமே. அது எல்லாமே டெபாசிட் இருக்கும்போது அந்த தண்ணி எப்படியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டராக ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படியுமே எடுக்கிறாங்க. ஃபர்டிலைசர் அண்ட் குளோரின் ஆன்டிபயோட்டிக். திஸ் வாஸ் ஆல்சோ ஆஸ்க்டு கொஸ்டின். அண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியும் நமக்கு? ரொம்ப ஈஸி. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யாரை யூஸ் பண்ணுறாங்க? ஆல்கேஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆல்கேஸ் என்ன பண்ணுது? இந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே திங்ஸ். நம்ம கெட்டிங் இன் டு த bryophytes. ஸோ bryophytes பார்த்துருவோமா? ஓகே, ஸோ bryophytes பொறுத்த வரைக்குமே தே ஆர் த சிம்பிளஸ்ட் லேண்ட் இன்ஹாபிட்டேட்டிங் கிரிப்டோகேம்ஸ். சார் என்ன கிரிப்டோகேம்ஸ்? பயாலஜி பொறுத்த வரைக்குமே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதை வந்து பிரிக்கணும், அந்த வார்த்தையை பிரிக்கணும். கிரிப்டோகேம்ஸ். கிரிப்டோவை பிரித்து என்ன சொல்லுவீங்களா? ஓகே, நான் கிரிப்டோகேம்ஸ் கிரிப்டோ பிரிச்சிட்டேன். அந்த கிரிப்டோ மீனிங் சொல்லுங்கள் பார்ப்போம். உடனே கிரிப்டோகேம்னு சொல்லிடாதீங்க. கிரிப்டோகேம்ஸில் கிரிப்டோவை பிரிச்சிட்டேன். ஸோ ஹவு வில் யூ டெல் தட் கிரிப்டோ ஆர் ஹவு வில் யூ டிஃபைன் தட் கிரிப்டோ? வாட் யூ நோ அபவுட் கிரிப்டோ? சும்மா சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன தெரியும்னு. ஓகே, ஸோ குவிக்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னது கரெக்டாக தப்பானு. அதுக்கப்புறம் ஐ கண்டினியூ வாட் இஸ் கிரிப்டோகேம். ஓகே, அண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு மாய்ஸ்ட் ஷேடி ஹேபிட்டட்ஸ். ஓகே, ஒரு ஐடியா கிடச்சிருச்சு சார். இது வந்து ஒரு சிம்பிளஸ்டான அந்த ஆல்கேலேருந்து வந்து அது ஒரு அடுத்த ஜென்ரேஷன். அது ஒரு அடுத்த ஒரு டெவலப்மெண்ட். bryophytes குட்டியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், அதுக்கு வந்து ஒரு இடம்பாடு இருந்தால் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஆனால் அதில் என்ன இருக்குது பெருசாக? அதில் என்ன இல்லைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தி லேக் வாஸ்குலர் டிஷ்யூ அண்ட் ஹென்ஸ் கால்ட் நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். சார் திருப்பி கிரிப்டோகேம்ஸ், பிகாஸ் ஐ ஹவ் ஆஸ்க்ட் யூ வாட் இஸ் கிரிப்டோ. அன்லஸ் யூ டெல் தட் ஹவ் வில் யூ கோ ஃபார் இட்? ஓகே, நானே சொல்லிட்டா பாருங்கள். பயாலஜியில் மோஸ்ட்லி கிரிப்டோக்கு என்ன மீனிங்னா ஹிட்டன் மீனிங். ஓகே, நாட் எவ்ரிவேர் பட் அட் சம் பிளேசஸ் கிரிப்டோ மீன்ஸ் வாட்? ஹிட்டன். அப்போ ஹிட்டன் கேம்ஸ் என்ன மீன் பண்ணுறாங்க? இந்த இடத்துல ஒரு ஹிட்டனான ஒரு ஃபர்டிலைசேஷன், ஹிட்டனான ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதனால் என்ன நடக்க போகுது? தேர் இஸ் நோ சீட் ஃபார்மேஷன். ஓகே, நோ சீட் ஃபார்மேஷன். இந்த இடத்துல சீடு அந்த மாதிரி ஃபார்மேஷன் எதுவுமே வராது. இதில் பார்த்தோம், எம்ப்ரியோஃபைட்டில் பார்த்தோமா, அதில் வர டிவிஷன் தான் இது. அப்போ இதில் என்ன இருக்காது? சீடெல்லாம் இருக்காது. ஆனால் அதில் சீடும் இருக்காது, அது போக என்ன இருக்காது? வாஸ்குலர் டிஷ்யூ கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்க? நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் அ பிளான்ட் கிங்டம். சார் ஆம்ஃபிபியன்ஸ் எங்கேயோ படிச்சிருக்கேன், அனிமல் கிங்டமில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஆம்ஃபிபியன்ஸ் என்ன? தே ரெக்வயர் போத் வாட்டர் அண்ட் லேண்ட். அவங்க தண்ணியிலையும் இருப்பாங்க, கரையிலையும் இருப்பாங்க. தான் ஆம்ஃபிபியன் சொல்கிறாங்க. சார் bryophytes அப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை அது தண்ணிக்குள்ளே போய் உயிரோடு வந்து நடந்து எதாவது பண்ணுமோ? ஏன்னா இது என்னதான் லேண்டை ஆக்கியூபை பண்ண ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் இதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னா தண்ணி ரொம்ப முக்கியம். அப்படி என்றால் இது வந்து ஃபர்டிலைசேஷன்லாம் பண்ணணும்னா வாட்டர் இஸ் சூப்பர் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் they need water for completing their life cycle. என்ன வாட்டர் எதுக்கு ஃபர்டிலைசேஷன் பார்த்துருவோம் பாருங்கள். The plant body of bryophyte is gametophyte. அப்போ நமக்கு என்ன ஜென்ரேஷன்? gametophyte ஜென்ரேஷன். ஓகே, and is not differentiated into root, stem, leaf-like structure. இது தெரிஞ்ச விஷயமாச்சு. ஆல்கே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ bryophyteல சின்ன டெவலப்மெண்ட் தான் இருக்கும். உடனே பெரிய மரம் செடி கொடி அப்படியே ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்காது. ஓகே, கொஞ்சம் டெவலப்மெண்ட். அப்போ இது வந்து ரூட், ஸ்டெம், லீஃப்லாம் இன்னும் வரல.
என்ன வந்திருக்கு, அந்த ஒரு லேண்டுக்கு வரக்கூடிய சக்தி வந்திருக்கு. அதான் இதுக்கு இருக்கக்கூடிய திறமை. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ப்ரிமிட்டிவ் லேண்ட் டுவெல்லர்ஸ். ஓல்டு ஏன்ஷியன்ட் லேண்ட் டுவெல்லர்ஸ் தான் ப்ரிமிட்டிவ் லேண்ட் டுவெல்லர்ஸ். சம் ஆஃப் தெம் ஆர் அக்வாட்டிக். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அக்வாட்டிக்கில் இருக்குது. டப்புனெல்லாம் அந்த ஆன்சஸ்டர்ஸை மறந்துட்டு வர முடியாது. ஸோ சம் ஆர் தேர். கேமெட்டோஃபைட் இஸ் அ டாமினன்ட் லாங் லிவ்டு ஃபேஸ். தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கேமெட்டோஃபைட் தான் பிளான்ட் பாடினால நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதுதான் லாங் லிவ்டாக இருக்கும், டாமினன்ட் ஃபேஸாக இருக்கும். தாலாய்ட் ஃபார்ம்ஸ் ஆர் சீன் இன் லிவர்வர்ட்ஸ் அண்ட் ஹார்ன்வர்ட்ஸ். இது ஒன்றும் இல்லைடா, இந்த பரைஃபைட்ஸ் எப்படி இந்த பரைஃபைட்ஸ் பாருங்கள், தெரியுதா? இந்த நீளமாக இருக்கிறது தான் ஹார்னில் வரும். ஓகே, ஹார்ன் வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே பட்டையாக பசன்னு சொல்லுவோம், லிவர் வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த பரையோஃபைட்ஸ் அப்படியே விட்டா வேலைக்காவது, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். நமக்கு செடி வளரணும், அப்படியே வேலை வரணும்னா அது கொஞ்சம் டெவலப் ஆகணும். அப்போ கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் வருது. என்னது? மோசஸ். அப்போ அதில் என்ன இருக்குது? லீஃப் லைக்கும் ஸ்டெம் லைக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. யோசிச்சு பாருங்கள், ஆல்கே எப்படி இருந்துச்சு, அங்கேருந்து அப்படியே டெவலப் ஆகி லேண்டுக்கு வந்து லேண்ட்லேயே அப்படியே தான் இருந்துச்சு, அங்கேயும் திருப்பி டெவலப் ஆகி ஸ்டெம்மு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் ஹவ் தே ஆர் டெவலப்பிங் அகெயின். ஓகே, இங்கே பாருங்கள், வேஸ்குலர் டிஷ்யூ இல்லை, ஸோ நான் வேஸ்குலர் தெரியும் சார், ஆல்ரெடி பார்த்தாச்சு. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பாருங்கள், அட்வென்டிஷியஸ் பட்ஸ். அப்படின்னா என்ன சார்? பட்டு எனக்கு தெரியும், ஒரு மொட்டு. அட்வென்டிஷியஸ்னால் என்ன? எப்பவுமே அதுக்குன்னு அதுக்கோட இடத்துலேருந்து தான் வளரணும். ஃபார் சே, நமக்கு ஒரு பிளான்ட் வந்து வளரும்போது நமக்கு ப்ரைமரியாக தெரியும் ரேடிக்கல், ப்ளிமியூலாக தெரியும். ரேடிக்கல் இருந்தால் ரூட்டு, ப்ளிமியூல் இருந்தால் ஷூட்டு, அங்கேருந்து டெவலப் ஆகிற ஒரு பட்டுக்கு தனி ஒன்று, அந்த மாதிரி நிறைய தெரியும் நமக்கு. ஆனால் அதோட இடத்துலேருந்து வராமல் வேறு ஒரு இடத்துலேருந்து வருதுன்னா அது அட்வென்டிஷியஸ் பட்ஸ். கிளியர்? இப்போ ஃபார்ஸே எனக்கு இந்த உள்ளங்கையில் இங்கே வந்து மீசதாடி எதுவுமே இல்லை, அப்போ இந்த இடத்துல எனக்கு மீசதாடியெல்லாம் வளருதுன்னா, ஆர் இங்கே இடத்துல ஹேர் வளருதுன்னா, இட் இஸ் அன் அட்வென்டிஷியஸ் ஹேர். ஏன்னா அதோட ஒரிஜின் இல்லாமல் வேறு இடத்துலேருந்து வளருது என்ன சொல்கிறாங்க? அட்வென்டிஷியஸ் பட்ஸ். ஓகே, இமேஜின் ஹேர் இயர். டியூபர்ஸ் இருக்குது, டியூபர்ஸ்னால் இட்ஸ் லைக் டியூபர்ஸ் டைப். அண்ட் ப்ரூட் பாடிஸும் நல்ல குட்டி குட்டி பாடிஸ். அது வந்து என்ன ஆகணும், பரையோஃபைட்ஸில் வந்து அழகாக குட்டி 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 பொருள் இருக்கும். அது உளுந்துருச்சுன்னா அங்கேருந்து இன்னொரு பிளான்ட் புதுசாக அப்படி உருவாக்கும். ஓகே, அதுதான் ப்ரூட் பாடிஸுங்கிறாங்க. அண்ட் கெமே இஸ் ஆல்சோ. கெமெலாம் ஒன்று தான். ஜெமே என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்கும்டா, இந்த இடத்துல டியூப் மாதிரி இருக்கும். அதுவுமே என்ன பண்ணும், நமக்கு தேவையான இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அதெல்லாமே ரிலீஸ் பண்ணி அதுவுமே ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஜெமே இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்கடா. இதெல்லாமே ப்ரொபகேட்டிவ் ஆர்கன்ஸ். ப்ரூட் பாடிஸ் பாருங்கள், டிட்டாச்சபிள் பிரான்ச்சஸ். சொல்லல, குட்டி குட்டியாக உளுந்து அது தனியாக வளரும். டிட்டாச்சபிள் பிரான்ச்சஸ் அது. அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன இருக்குது? மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட். ஆன்தெரிடியா இருக்குது, ஆர்கிகோனியா இருக்குது. அப்போ கேமெட்ஸ்னு அர்த்தம் சம்திங் ஹேஸ் டு மூவ் ஹியர். வாட் இஸ் கோயிங் டு மூவ்? மேல் கேமெட் ஹேஸ் டு மூவ் ஹியர். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோ. வெரி குட். போத் ஆர் மல்டி செல்லர் அண்ட் என்க்ளோஸ்ட் இன் அ ப்ரொடெக்டிவ் கவரிங். இப்போ பாருங்கள், ஆன்தெரிடியாங்கிறது என்ன பண்ணுன்னா, பைஃப்ளாஜிலேட்ஸ் ஆந்த்ராய்சாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆப்வியஸ்லி மேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, நான் சொன்னேன்ல மூவ்மெண்ட் இருக்கணும். அப்போ நீந்த ஆரம்பிக்கிறானுங்க, நீந்துறானுங்க. எங்கே போகிறானுங்க? ஆப்வியஸ்லி ஃபீமேல் கேமெட் கிட்ட போகிறாங்க. ஃபீமேல் கேமெட் கிட்ட போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷனில் என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் என்ன கண்டிஷனில் இருக்கும்? டிப்ளாய்ட். ஏன்னா மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் சேர்ந்துச்சு என்ன ஃபார்ம் ஆகும்? டிப்ளாய்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சா? இதுதான் என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஸ்போரோஃபைட்டாக மாறி அந்த ஜென்ரேஷன் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே, பாருங்கள், இது அப்படியே ஜைகோட்லேருந்து மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணி இது என்ன பண்ணுது? எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணுது. சார் நம்ம மியோசிஸ்ன்னு படித்த மாதிரி இருக்கே. மியோசிஸ் தான் படித்தோம், ஆனால் இங்கே எப்படின்னா இந்த ஜைகோட் வந்து மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணி எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணி. ஏன்னா ஜைகோட் டு எம்ப்ரியோ ரெண்டுமே டிப்ளாய்டு. அப்போ அது என்ன ஆகும்? நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். செல்லை டிவைட் பண்ணணும்னா அந்த மாதிரி ரெப்ளிகேட் பண்ண போதும், ஹாஃபை குறைக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் ஜைகோட் என்ன பண்ணுது? மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணி எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா சேம் கண்டிஷன். அது எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுதா? இந்த எம்ப்ரியோ வந்து எக்ஸோஸ்காப்பிங்கிறாங்க. அதாவது வெளியாப்பில் இருக்கும், உள்ளே ஒளிஞ்சு இருக்காது, வெளியே அப்படியே தொங்கி இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? எக்ஸோஸ்காப்பிங்கிறாங்க. அந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. என்னாச்சு? மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட், ஃபர்டிலைசேஷன், ஃபியூஷனில் ஜைகோட் இப்போ எம்ப்ரியோ எக்ஸோஸ்காப்பிங் வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகேவா? அது அப்படியே பாருங்கள், எம்ப்ரியோ டெவலப்பாக என்னவா மாறும்? ஸ்போரோஃபைட்டாக மாறும். ஸ்போரோஃபைட்டாக மாறிடுச்சுன்னா அடுத்து என்னவா மாறும்? ஸ்போர்ஸ் உருவாகி அந்த ஜென்ரேஷன் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, யூர் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் இந்த ஆல்டர்னேஷன் ஜென்ரேஷனை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது 3 பார்ட்டாக. ஒன்று ஃபூட்டு, சிட்டே அண்ட் கேப்சூல். ஃபூட்னா ஒன்னோட அந்த ஹோல்டிங் தான் பாருங்கள், ஆங்கர்ஸ் டு த கேமெட்டோஃபைட். நம்ம படித்தோம்ல, ஒரு கதை சொன்னோம்ல, அதே மாதிரி தான். ஆங்கர்ஸ் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த anchoring சொல்லுவோம், which means what is that, in ships and all we use very big heavy metals, no, anchors னு சொல்லுவோம்.
நங்கூரம்னு சொல்லுவோம்ல, அதை கீழே போடும்போது என்ன வெயிட்டுக்கு ஹோல்டாகி நிற்கும் கப்பல். அந்த மாதிரி இது என்ன பண்ணும், ஹோல்டு பண்ணும். அந்த இத்தனோண்டு ஆங்கர் தாண்டா தம்மா, சாரி அந்த தம்மா தூண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்தின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் இங்கே. ஓகே, இந்த ஃபுட் என்ன பண்ணும், அப்படியே ஹோல்டு பண்ணி அதை பிடிச்சி வச்சிருக்கும். அண்ட் அது இப்போ இன்னும் வாட்டர் அப்சர்வ் பண்ணி நியூட்ரன்ஸ் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் செட் இஸ் லைக் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், அங்கே நீளமான ஸ்ட்ரக்சர். அண்ட் கேப்சூல், என்ன சொன்ன கேப்சூல், இதுதான் கேப்சூல். இந்த கேப்சூலுக்குள்ள தான் என்ன இருக்குன்னு சொன்னேன், இந்த எம்ப்ரியோ இருக்குன்னு சொன்னேன். அதாவது எக்ஸோஸ்காபிக், வெளியாப்பில் இருக்கிற கேப்சூல் இப்படி இருக்கும், அழகாக அப்படி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், எஸ்எம்சி ஸ்போர் மதர் செல்ஸ், நம்ம எங்கே ஃபஸ்ட்டு சாப்டரில் படிச்சிருப்போம் ஸ்போர் மதர் செல்ஸ், ஞாபகம் இருக்கா? அங்கேருந்தே அது வந்து டிப்ளாய்டு, ஆக்சுவலி அங்கேருந்து என்ன உருவாகும், ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் உருவாகும். எப்படி நமக்கு இது வந்து நம்ம ஏசெக்ஷுவல் செக்ஷுவலில் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம், அது சேம் கான்செப்ட். எஸ்எம்சி வந்து டிப்ளாய்டு இருக்கும், அது வந்து ஒரு ப்ரிக்கசல் செல், இன்னும் ப்ரிமிட்டிவான செல், அதுலேருந்து நமக்கு கேமெட்ஸ் வந்து உருவாக்கி எடுத்து கொடுக்கும், அது வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும். ஸோ பயோஃபைட்ஸ் எப்படிங்கிறாங்க, ஹோமோஸ்போரஸுங்கிறாங்க. ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்போர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹோமோ, ஒரே ஒரு டைப், சிமிலர் டைப். டைப்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர்ஸ் இல்லை, அதோட வேரியன்ஸ், ஒரே ஒரு வேரியண்ட் தான். நான் எனக்கு ஒன்று கண்ணுன்னு சொல்லி அது ஒரே ஒரு வேரியண்ட் வச்சுருக்கோம், ஹோமோஸ்போர்ஸ். இன் சம் எலிட்டேட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஸ்போர் டிஸ்பர்சல். அந்த ஸ்போர் என்ன ஆகுனா, அது ஒரு இடத்துக்கு போனால் தான் அந்த ஸ்போர் உளுந்து அந்த ஸ்போர் ஜைகோட் ஆகி அடுத்த ஜென்ரேஷன் போகும், அடுத்து கேமெட்ஸ் ஆகி மாறி ஜைகோட் ஆகி மாறி அடுத்து போகும். அப்போ அந்த ஸ்போர் போகணும்னா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வேணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், அது ஸ்போர் அடிச்சுட்டு போகும் தண்ணியில், சம்டைம்ஸ் காற்றுல, அப்படியே வெடிச்சிரும். என்னாகும், அப்படியே வெடிக்கும், அந்த ஸ்போர்ட்ஸில் அப்படியே ஜம்ப் ஆகி வெடிச்சிரும். அதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்போர் டிஸ்பர்சல். இந்த மேர்கன்டியில் என்ன பண்ணும், டாப்புன்னு வெடிச்சு டாப்புன்னு தெரிச்சிடும். ஓகே, ஸோ ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ஃபார்ம் த கேமெட்டோஃபைட். அப்போ கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன ஃபார்ம் ஆகும், கேமெட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகும், ஏன்னா கேமெட்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆயிடும், ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அண்ட் எம்பரியன் ஸ்பொராஞ்சியம் கான்ஸ்டியூட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். அவ்வளோ சேம் கதை, எப்படி அரேஞ்ச் ஆகணும் மட்டும் பார்த்தா போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? The green long living haploid phase is called gametophytic phase. Haploid gametophytic phase alternates with diploid sporophytic phase and shows heterologous alternation of generation. Heterologous என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் gametophytic, sporophytic, திருப்பி gametophytic, திருப்பி sporophytic. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரனால என்ன சொல்கிறாங்க, heterologous சொல்கிறாங்க. ஓகே, clear? Okay, got an idea? Next we'll see general characteristic features where Procassia is in 1957 classified bryophytes into 3 classes. என்ன பண்ணுறாரு இவர் வந்து பயோஃபைட்ஸை 3 கிளாஸாக பிரிக்கிறார். அவருக்கு தெரியும் நிறைய இருக்குது, ஸோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீஸ் கோயிங் டு டிவைட். ஸோ ப்ராஸ்கர் ஆக்சுவலி நல்ல ஒரு மனுஷன், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு நிறைய இருக்குது, அதுக்கு நிறைய கிளாஸிஃபை பண்ணல, அழகாக 3ல் முடிச்சிட்டோம், நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், ஹெப்பாட்டிகாப்சிடா, ஆந்தோசராப்சிடா, பயோப்சிடா, இந்த 3 கேட்டகரியில் பிரித்து அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறாரு. ஓகே, காட் இட். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, இருக்குது. இங்கே வந்து ப்ரைமரியாக நம்ம படிக்க போகிறது பீட் பற்றி. பீட்னா என்னென்னா, இப்போ நமக்கு வந்து மாடர்ன் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. அது பொள்ளாச்சியில் ஒரு நல்ல பிஸ்னஸ், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் டூயிங் தட். நல்ல ஒரு பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்னால், இந்த தேங்காய் இருக்குல்ல, இந்த தேங்காய் நாரை வந்து உருவிடுவாங்க. தேங்காய் நாரை உருவிட்டு அந்த தேங்காய் நாரை வந்து சாயிலுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில இடத்துல சாயில் அவைலபிலிட்டி இருக்காது, சில இடத்துல தண்ணி அவைலபிலிட்டி இருந்தாலுமே சாயில் போச்சுன்னா, சாயில் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த காயர் இந்த இது என்ன பண்ணுன்னா, அந்த தண்ணியை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ சில பிளான்ஸுக்கு வந்து ஃபுல் டைம் வாட்டர் வேணும்னா ஃபுல் டைம் வாட்டர் அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் தான் பீட். அப்போ இது என்ன பண்ணுவாங்க, இந்த பொருள் தாண்டா, இதை வந்து ட்ரை பண்ணி இதை வந்து ஒரு காயர் கணக்கில் மாற்றி பீட் மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்க, கம்ப்ரஸ்ட் அண்ட் ஹார்டன். ஆனால் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க. நெதர்லாண்ட்ஸ்லாம் ரொம்ப நிறைய இருக்கும், அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சோர்ஸ் ஆஃப் நைட்ரேட்ஸ், ப்ரௌன் டை, டேனிங் மெட்டீரியல்ஸ். நம்ம லெதர் இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், லெதர் இண்டஸ்ட்ரியில் பண்ணுற ஒரு பயங்கர காமன் ப்ராசஸ் தான் டேனிங். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டை அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹார்டிகல்ச்சர், ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது பேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸுக்கு வந்து தண்ணி இல்லைனா மாய்ஸ்டர் கண்டெல்லாம் கெட்டு போயிடும். அப்போ இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வேணும்னு என்ன பண்ணுவாங்க, இந்த பீட்டில் போட்டு அடுக்கி வச்சுருவாங்க. அப்போ பீட்டில் எனக்கு தண்ணியை ஹோல்டு பண்ணுமே, ஸோ இந்த ஃப்ரூட்டுக்கு ஈஸியாக மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்துடும். சரியா? மெடிசன் யூஸ் பாருங்கள், பல்மனரி டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் கண்டிஷன் வேர் ஆல் யுவர் லங் சிஸ்டம் இஸ் கெட்டிங் மெஸ்ட் அப் வித் பாக்டீரியா. ஸோ அதை வந்து மெடிசன் யூஸுக்காக பண்ணலாம். அண்ட் ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம். எஸ், ஸ்பைரல்னு நிறைய டைப்ஸ் இருக்குது, அது எல்லாமே நல்ல ஃபுட். அந்த மாதிரி ஆல்கே இது ஒரு நல்ல ஃபுட்டு. அண்ட் எய்ட் இன் சாயில் ஃபார்மேஷன் த்ரூ இக்காலஜிக்கல் சக்சஷன், ஹெல்ப் அண்ட் சாயில் கன்வர்ஷன்ஸ். முடிஞ்சா? ஸோ பயோஃபைட்ஸ் ஐடியா கிடச்சிருச்சா? அது சாப்பிட கூட செய்யலாம், அதுக்குன்னு எல்லாம் சாப்பிடக்கூடாது. பட் தேர் ஆர் லிமிட்டட் திங்ஸ் விச் இஸ் யூஸ் ஆஸ் அ ஃபுட் சோர்சஸ். நவ் வி ஹேவ் டெரிடோஃபைட்ஸ். ஸோ டெரிடோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பயோஃபைட்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குன்னா இது ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ்னு சொல்கிறாங்க.
சார் அதையும் நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க. அதை நான் பிளான்ட்னு சொன்னேன். இன்ஹிபிட்டட், அதாவது அடாப்டட் அண்ட் இட் ஹாஸ் பீன் டேக்கன் ஓவர் பை த லேண்ட் வந்து எடுத்து அது வந்து வாழுது, இன்ஹாபிட் பண்ணி வாழுது. ஆனால் இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த இடத்துல என்ன இல்லைன்னு சொன்னேன், வாஸ்குலர் சிஸ்டம் அங்கே இல்லை. ஒரு பிளான்ட்டுக்கு அடிப்படை என்ன வேணும், ஒரு வாஸ்குலர் சிஸ்டம் வேணும், ஜைலம் ஃப்ளோயம் எல்லாம் வேணும். அப்போ ஜைலம் ஃப்ளோயம் எதில் இருக்குங்கிறாங்க, டெரிடோஃபைட்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ டெரிடோஃபைட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா வித்தியாசம்? True land plants means a basic character for every plant should be there unless you call it as another thing. So plant க்கு true land plant னு சொல்லணும்னா we need some basic characters. அதில் ஒன்று தான் இந்த vascular tissues or vascular bundles. Okay, பாருங்க, vascular tissues namely xylem and phloem, hence called vascular cryptogams. சார் கிரிப்டோகேம்ஸ் திருப்பி வருது தம்பிகளா. இது பூ சீடும் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆனால் என்ன இருக்குது, வாஸ்குலர் மட்டும் இருக்குது. அது வந்து சின்ன ஒரு டெவலப்மெண்ட். ஓகே, கிளப் மோஸ், ஹார்ட் சேல்ஸ், குவில்வாட்ஸ் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக அபெண்டன்ட் டியூரிங் டிவோனியன் பீரியட். இந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தை இந்த ஜியாலஜிக்கல் வேர்ல்டையே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலை பிரிக்கிறாங்க. நிறைய எரா, இப்போக், டைம், பீரியட்னு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிக்கும்போது எந்த பீரியடில் ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா டெவோனியன் பீரியடில் டெரிடோஃபைட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அண்ட் பெலியோசோயிக் எரா அதில் எல்லாமே அந்த டைம், அது எராங்கிறது ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன். ஸோ அந்த எராவில் டெவோனியன் பீரியடில் இது ரொம்ப டாமினண்ட்டாக வாழ்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ காட் அன் ஐடியா. அடுத்து மோஸ்ட்லி ஸ்மால் ஹெர்பேஷியஸ். ஹெர்பேஷியஸ்னால் சாஃப்ட் க்யூட்டாக சாஃப்டாக இருக்கக்கூடிய, ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது, ரொம்ப வீக்காக இருக்கும், அதுதான் சாஃப்ட். ப்ரிஃபர் மாய்ஸ்ட், கூல் அண்ட் ஷேடி என்வாயன்மெண்ட்ஸ். ஸோ இதில் பிளான் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஸ்போரோஃபைட். அதில் என்ன பார்த்தோம், கேமெட்டோஃபைட் பார்த்தோம். இதில் ஸ்போரோஃபைட் அண்ட் இட்ஸ் அ டாமினன்ட் ஃபேஸ். பிளான்ட் பாடி அப்படின்னா இப்போ மோஸ்ட்டாக அதுதான் என்னவாக இருக்கும், டாமினன்ட் ஃபேஸாக இருக்கும். ஸோ அதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இதில் என்ன இருக்குது, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபாக டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கு. ரூட்ஸ் ஆர் அட்வென்டிஷியஸ். அங்கே என்ன பட்ஸை பற்றி பார்த்தோம். இங்கே ரூட் வந்து வேறு இடத்துலேருந்து வருது, விச் மீன்ஸ் ரேடிக்கல்லேருந்து வளராமல் வேறு ஒரு இடத்துலேருந்து ரூட்ஸ் வளருது. இட் இஸ் கால்ட் அஸ் ரூட்ஸ் ஆர் அட்வென்டிஷியஸ். ஸ்டெம்லேருந்து வரலாம், லீஃப்லேருந்து வரலாம், அதாவது ரேடிக்கல் வந்துச்சுன்னா அது எல்லாமே அட்வென்டிஷியஸ். ஓகே, ஸ்டெம் ஷோஸ் மோனோபோடியல் ஆர் டைகோட்டாமஸ் பிரான்ச்சிங். ஸ்டெம் நேராக இருக்கும், பிரான்ச்சே இல்லாமல், இல்லை பிரான்ச்சாக இருக்கும். ஓகே, மோனோபோடியல். போடியம் உட்காந்து பேசுவோம்ல, அப்படி போடியமில் நின்று பேசுங்க, அந்த ஸ்டாண்டில் பேசுவோம். போடியம் அது சிங்கிளாக இருக்குது, அப்போ ஸ்டெம் அப்படியே சிங்கிளாக இருக்கும், பிரான்ச் இல்லாமல் இருக்கும். ஆர் டைகோட்டாமஸ்னால் ரெண்டு பிரான்ச்சிங்ஸ் இருக்கும், சொல்கிறாங்க டைகோட்டாமஸ் பிரான்ச்சிங். Clear? And we have examples here, Aphelia and Cryptophthallus. Saprophytic bryophytes leaves may be microphylous or megaphylous. அப்போ லீஃப் எப்படி இருக்குங்கிறாங்க, மைக்ரோ குட்டியாக இருக்கக்கூடிய லீஃப் இருக்கும், மெகானா பெருசாக இருக்கக்கூடிய லீஃப் இருக்கும். குட்டி லீஃப் இருக்குது, பெரிய லீஃப் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு ஸ்டீல் பற்றி பேசுகிறாங்க. ஸ்டீல்னா என்னங்கிறது நம்ம தனியாக படிப்போம், ஏன்னா இப்போ நீங்கள் படிச்சுன்னா கன்ஃபியூசன் உங்களுக்கு. ஓகே, பிகாஸ் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் பெரிசைக்கிள், வாட் இஸ் பித், வாட் இஸ் ஜைலம், வாட் இஸ் ஃப்ளோயம் எல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு ஸ்டீல் புரியும். ஸோ இப்போ அது வந்து ஒரு சின்ன டாப்பிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட் இன் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, அண்ட் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, ட்ராக்கெட்ஸ் அண்ட் வெசல்ஸ். பாருங்கடா, மேர்சிலாங்கிற ஒரு ஸ்பீஷஸில் வந்து ட்ராக்கெட்ஸ் தான் மேஜர் வாட்டர் கனெக்டிங் சிஸ்டமாக இருக்குது. அப்போ ஜைலமோட ஒரு ப்ரைமரி பார்ட் தான் ட்ராக்கெட்ஸ், வெசல்ஸ், ஃபைபர்ஸ், ஜைலம் எல்லாமே. அப்போது அந்த பிளான்ட்டில் என்ன இருக்குது, ட்ராக்கெட்ஸ் இருக்குது. ஆனால் செலாஜினலாங்கிற பிளான்ட்டில் என்ன இருக்குது, வெசல்ஸ் தான் இருக்குது. இது எல்லாமே ஜைலமோட பார்ட். அப்போ என்ன பண்ணும், வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இது எல்லாமே அதில் கவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து ஸ்போராஞ்சியா, ஸ்போர் பியரிங் பேக்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பார்ன் ஆன் ஸ்பெஷல் லீவ்ஸ் கால்ட் ஸ்போரோஃபைட். அந்த ஸ்போரோஃபைட் வந்து ஸ்போர்ஸ் உருவாகுதுல, அந்த ஸ்போர்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்குறாங்க, ஸ்போராஞ்சியாங்கிற ஒரு பேக்குள்ளே இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த ஸ்போராஞ்சியாங்கிற பேக்குள்ளே இருக்கிறனால அங்கிருந்து வரக்கூடியது தான் இந்த ஸ்போர்ஸ். அப்போ இந்த ஸ்போராஞ்சியாங்கிற பேக் எங்கே இருக்குது, ஸ்போரோஃபைலுங்கிற ஒரு டெவலப்டு ஆர் ஒரு ஸ்பெஷலைஸ்டு லீஃபில் இருக்குது. ஓகே, ஒரு லீஃப் இருக்குது, ஸ்போராஞ்சியா இருக்குது, அதுக்குள்ளே இந்த ஸ்போர்ஸ் அப்படியே டெவலப் ஆகி வருது. புரியுதா? த ஸ்போரோஃபைல்ஸ் கெட் ஆர்கனைஸ்ட் டு ஃபார்ம் கோன் ஆர் ஸ்ட்ராபுலஸ். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நீளமாக இருக்கும் கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், இதுதான் கோன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராபுலஸ் அதே மாதிரி தான், கொஞ்சம் கூட தின்னாக இருக்கும். எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா அண்ட் யூகிஸ்டம். இதோட டயக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னா பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அது வந்து ஒன் ஷாட்னால பண்ண முடியல, தனித்தனியாக பார்ட்டாக பிரிக்கும்போது இட் வில் பி ஈஸி. ஓகே, தே மே பி ஹோமோஸ்போர்ஸ். அப்படின்னு அர்த்தம், ஹோமோ ஓகே ஒன்று, ஒரே டைப்பு. ஹெட்ரோனா two types. Okay, more than two or two is called as heterospores. Heterospore is the origin for seed habitat. வந்துட்டான்ல, இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேருந்து எவல்யூஷனை கனெக்ட் பண்ணிட்டே வந்துருக்கோம். அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு அது தண்ணிக்குள்ளே இருந்துச்சு,
அப்புறம் லேண்டுக்கு வந்துச்சு. ஆனால் xylem phloem இல்லை. அப்புறம் xylem phloem வந்துச்சு. இப்போ என்ன நடக்குது, இந்த pteridophytes வந்து ஹெட்ரோஸ்போருங்கிற கான்செப்ட் வருது. அப்போ ஹெட்ரோஸ்போர்னா என்ன அர்த்தம், ஒன்றுக்கும் மேலே ஸ்போர் உருவாகுது. ஒன்றுக்கும் மேலே ஸ்போர் உருவாகும் போது அதிலிருந்து அடுத்து சீடு உருவாக வாய்ப்புகள் ஜாஸ்தி, அது டெவலப் ஆகுது. அதனால் ஹெட்ரோஸ்போரியை வந்து ஒரு எவல்யூஷனரி பேட்டர்னாக கன்சிடர் பண்ணி சீடோட ஒரிஜினாக இருக்கலாம், ஒரிஜினாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. Clear? That's what you call it as the origin for seed habit. Got it? So development of sporangia may be eusporangia. அப்போ இந்த ஸ்பொராஞ்சியா சொன்னீங்களே சார், இந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ளே தான் ஸ்போர்ஸ் வருது. இந்த ஸ்பொராஞ்சியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேபி அது வந்து குரூப்பாக ஒரு இடத்துலேருந்து உருவாயிருக்கும். இனிஷியல்ஸ்னால் செல்ஸ் தான், ஓகே, குரூப்பாக இருந்து உருவாயிருக்கும் ஆர் சிங்கிள் இனிஷியல் இருந்து உருவாயிருக்கும். அப்போ ஸ்பொராஞ்சியாங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் திங் வந்து தனியாக வந்திருக்கும், இல்லை கூட்டமாக சேர்ந்து அந்த இடத்துல உருவாகி அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஸ்போர்ஸ் இருக்கும். அந்த ஸ்போர்ஸ் இருந்தால் என்ன ஆகும், அடுத்த ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகும். கிளியர்? ஸோ இதே அதே தான், ஸ்போர் மதர் செல்ஸ் அண்டர்கோ மியோசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஆல்ரெடி தெரியும் நமக்கு. அப்போ எம்சி என்னது, டிப்ளாய்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்போர் ஜெர்மினேட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்ட். ஸ்போர் அடுத்து என்ன ஆகும், ஹேப்ளாய்டாக மாறி நமக்கு என்ன கொண்டு வரும், ப்ரோதாலஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஸ்போரோட ஜென்ரேஷன், ஸ்போர் என்ன ஃபார்ம் பண்ணுது, ப்ரோதாலஸுங்கிற பொருளை உருவாக்கி எடுக்குது. தாலஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், படிச்சிருக்கோம் என்னங்கிறது, அன்டிஃபரன்ஷியேட்டட். அப்போ ப்ரோன்னு என்ன அர்த்தம், ப்ரிமிட்டிவ், ஓல்டு, ஏன்ஷியன்ட். ஓகே, அது தவிர ஃப்ராக்மெண்டேஷன், ரெஸ்டிங் பட்டிங், அட்வென்டிஷியஸ் பட்ஸ், ரூட் டியூபர்ஸ் எல்லாமே வெஜிடல் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே ஆல்ரெடி படித்த டேர்ம்ஸ். பாட்னி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு கான்செப்டை ஒன்ஸ் படிச்சிங்கன்னா அதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும், ஆனால் வேறு இடத்துல. அப்போ அந்த இடத்த ஞாபகம் வச்சுட்டா புது கான்செப்ட் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகே, அட்வான்டேஜ் என்ன தெரியும், ஆனால் அது எங்கெல்லாம் இருக்குங்கிறது மட்டும் படித்தா வேலை முடிச்சு. ஓகே, clear? Sexual reproduction of zoogametes, sex organs namely antheridium and archegonium are produced on the prothallus. Antheridium male, archegonium female. பாருங்க, antheridium என்ன பண்ணுது, antherozoidsனு மேல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது அப்படியே எக்கு கிட்ட போகும், அப்படியே வாட்டர் வழியாக போகுது. அதே கதை தான், அப்படியே ஃபர்டிலைசேஷனுக்கு போகுது, டிப்ளோசைகோட்டை ஃபார்ம் பண்ணுது and undergoes mitotic division to form embryo. Why? Because embryo is also having same chromosome. They don't have to reduce it, they just have to multiply it. So they go and they form embryo, and pteridophytes show apogamy and apospory. Is that clear? Fine, making sense? இப்போ இந்த apogamy வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. Okay, so listen carefully. அப்போகாமிங்கிறது என்னன்னா, நமக்கு தெரியும் ஸ்போரோஃபைட் வந்து கேமெட்டோஃபைட்லேருந்து உருவாகும். கரெக்டாக இல்லையா? கேமெட்டோஃபைட்டு, கேமெட்ஸு, ஜைகோட்டு, அப்புறம் ஸ்போரோஃபைட்டு. அப்போ இந்த ஸ்போரோஃபைட் எங்கேருந்து உருவாகுது, கேமெட்டோஃபைட்லேருந்து உருவாகுது. ஆனால் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அதுதான் இந்த கதை. ஓகே, ஸ்போரோஃபைட் ஃபார்ம்டு ஃப்ரம் கேமெட்டோஃபைட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸ்போரோ from gameto without fertilization. அவ்வளோதான்டா. அதே அடுத்த அப்போஸ்போரினா நீங்கள் எப்படி வச்சுப்பீங்க, அப்போகேமி, கேமினா கேமெட்ஸ். அப்போ கேமெட்ஸ்லேருந்து என்ன உருவாகுது, ஸ்போரோஃபைட். இங்கே பாருங்கள், ஸ்போர் ஃபார்ம் கேமெட்ஸ் இல்லை, ஸ்போர் ஃப்ரம் கேமெட்டோஃபைட். ஓகே, அது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட். ஓகே, அதே அப்போ ஆப்போஸ் பண்ண என்ன இருக்கும், கேமெட்டோஃபைட் ஃப்ரம் ஸ்போரோஃபைட். ஆனால் எது, வித்தவுட், எஸ், ஃபர்டிலைசேஷன் மாதிரி இங்கே என்ன இருக்கும், எஸ், ஸ்போர் ஃபார்மேஷனுங்கிற கான்செப்டே வராது. அவ்வளோதான். இதுதான் அப்போகேமி அண்ட் அப்போஸ்பாரின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது கிளாஸிஃபை பண்ணுறாங்கடா. சிலோஃபைட்டாப்சிடா, சிலோடாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பினாப்சிடா, டெராப்சிடா, இந்த மாதிரி 5 பிரிக்கிறாரு. இவரு கொஞ்சம் நல்லவர் தான், 5 தான் பிரிச்சிருக்காரு. இல்லை 50 பிரிச்சு என்ன இருக்கும், நம்ம 50 கிளாஸிஃபிகேஷன் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ 5 பிரித்து 19 ஆர்டர்ஸ் 48 ஃபேமிலிஸை கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே வச்சிருக்காரு. ஓகே, everything is huge because that is how plants are. Clear? அதுக்குமே பாருங்கள் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதெல்லாமே இட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம், கட் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பயோ ஃபர்டிலைசர்ஸ், டேப் வார்முங்கிற ஒரு புழு வந்து இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் சாயில் பயோரெமிடியேஷனில் சில மெட்டல்ஸ் வந்து என்ன ஆகும்னா, அந்த மெட்டல்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும், அப்படியே டெபாசிட் ஆகும். அது டெபாசிட் ஆகிடுச்சுன்னா நம்ம பிளான்ட் வளர்த்தும் போது அந்த பிளான்ட் கூட சேர்ந்து அதுவும் உள்ளே வந்துடும். அது நம்ம சாப்பிட்டா நமக்குள்ளே வந்துடும், நம்ம செத்துருவோம். அப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, இந்த மாதிரி பொருள் ஹெல்ப் பண்ணுது. ஈல்டு க்ரீன் டை கிடைக்கும் நமக்கு. நம்ம யூஸ் பண்ண டைஸ் இருக்குல்ல, நம்ம இங்கே எல்லாமே இதெல்லாம் இதெல்லாமே டை தான். ஜீன்ஸ்லாம் டை தான், இதெல்லாமே இதெல்லாம் ப்ளூ டை, சூப்பர் ப்ளூ டை இதெல்லாம். ஸோ டை எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்டெம்ஸ் ஃபார் ஸ்காரிங், ஆர்னமெண்டல் பிளான்ஸ் தான் ஒன்றும் இல்லை, டெக்கரேட்டிவ் பிளான்ஸ். சரியா? இப்போ இந்த ஸ்டீல் பார்த்துருவோமா, டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சிடும்டா. டயக்ராம் பாருங்கள்,
நல்லா பாருங்கள், இது வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க டயக்ராம், பட் ஸ்டில் ஐ மேக் இட் லிட்டில் மோர் கிளியர். பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஜைலமை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜைலம் இருக்குது, உள்ள பித்து பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் தான் பித்து. ஓகே, தெரியுதா? அண்ட் நீங்கள் வெளியே பாருங்கள், யூ ஹேவ் திஸ் லேயர், இதை வந்து பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நமக்கு எபிடர்மிஸு, எண்டோடர்மிஸு இது எல்லாமே வந்துடுது. அது போக ஜைலம் ஃப்ளோயம். அப்போ பேசிக்காக என்ன சொல்லணும், இந்த எபிடர்மிஸு, பெரிசைக்கிளு, இந்த பித்து, ஜைலம் ஃப்ளோயம் எல்லாமே சேர்ந்ததான் என்ன சொல்லுவோம், ஸ்டீல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எபிடர்மிஸ், பெரிசைக்கிள், ஃப்ளோயம், ஜைலம், அந்த ஸ்பேஸுக்குள்ள பித்து எல்லாமே சேர்ந்து என்ன சொல்லுவோம், யூ கால் திஸ் ஆஸ் ஸ்டீல். இந்த ஸ்டீலில் 2 டைப் இருக்குது. ஒன்று புரோட்டோஸ்டீல், இன்னொன்று சைஃப்னோஸ்டீல். ஒன்று வந்து புரோட்டோஸ்டீல், இன்னொன்று சைஃப்னோஸ்டீல். பார்த்துருவோமா? பாருங்க, புரோட்டோஸ்டீல் இது 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 வந்து ப்ரைமரி நீங்கள் எப்படி படிக்கணும்னா, ஜைலம் ஃப்ளோயம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எதை சுற்றி அரேஞ்ச் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி படிச்சுன்னா ஈஸியாக படிச்சிடும். அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ புரோட்டோஸ்டீல்னா என்ன, ஸ்டீல் வேர் ஃப்ளோயம் சரௌண்ட்ஸ் ஜைலம். அதாவது ஜைலமை சுற்றி ஃப்ளோயம் இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டோஸ்டீல். ஆனால் அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் கொண்டு வராங்க. என்ன டைப்ஸ்? ஒன்று வந்து ஹாப்ளோஸ்டீலுங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹாப்ளோஸ்டீல், விச் மீன்ஸ் a central solid xylem surrounded by a phloem. அதாவது சென்டரில் அந்த பித்து கண்டிப்பாக இருக்கும், அது போக பித்து இல்லை, அந்த ஜைலம் இருக்கும், அந்த ஜைலமை சுற்றி ஃப்ளோயம் இருக்கும். ஒரு சாலிட் ஜைலமை சுற்றி ஃப்ளோயம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஹாப்ளோஸ்டீல்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்டினோஸ்டீல்னா அந்த அதே ஜைலமை சுற்றி தான் ஃப்ளோயம் இருக்குது, ஆனால் ஜைலம் எப்படி இருக்குது, ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்குது. இதை சுற்றி என்ன இருக்கும், ஃப்ளோயம் அப்படியே இருக்கும். இது ஆக்டினோஸ்டீல். அடுத்து இப்போ பிளெக்டோஸ்டீல் பாருங்கள், xylem and phloem arranged in alternating parallel plates. xylem phloem, xylem phloem, xylem phloem, இந்த மாதிரி ஆல்டர்னேட் அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது வந்து புரோட்டோஸ்டீல். எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம், கிளைவேச்சம். மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல் பாருங்க, அப்படியே ஸ்கேட்டர்டாக இருக்கும். கொஞ்சம் ஜைலம், கொஞ்சம் ஃப்ளோயம், கொஞ்சம் ஜைலம், கொஞ்சம் ஃப்ளோயம். அப்படியே நீங்கள் கொஞ்சம் உப்பு எடுத்து, கொஞ்சம் பெப்பர் எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றின அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஸ்கேட்டர்ட் ஃபார்மில் இட் வில் பி தேர். ஓகே, இனி இன்னொரு ஸ்டீல் தான் சைஃப்னோஸ்டீல். இப்போ நம்ம வந்து புரோட்டோஸ்டீல் பார்த்துக்கோம். சைஃப்னோஸ்டீலுங்கிறது என்னன்னா, xylem is surrounded by phloem with pith at the center. அதாவது சேம் விஷயம் தான்டா, புரோட்டோஸ்டீல் சேம் விஷயம் தான். என்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு, பித்துங்கிற பொருள் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. பித்துனா என்ன அர்த்தம், ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா அதெல்லாம் புரோட்டோஸ்டீலில் வந்துடும். பித்து இருக்குன்னா இல்லை இதில் வந்துடும், சைஃப்னோஸ்டீலில் வந்துடும். ஓகே, ஸோ அது பார்த்துருவோமா, எக்டோஃபாலிக் சைனோசோயில் அண்ட் ஆம்பிலோஃபியஸ் சைனோஃபில் பார்த்துருவோமா. த ஃப்ளோயம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி ஆன் த எக்ஸ்டர்னல் சைட் ஆஃப் த ஜைலம், பித் இஸ் இன் த சென்டர். வெளியாப்பில் மட்டும் என்ன இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும், அண்ட் ஜைலம் இருக்கும், அண்ட் பித் இருக்கும். இதுதான் எக்டோஃபிலிக். அடுத்து ஆம்பிலான்னு அர்த்தம், 2 வந்திருக்குன்னு அர்த்தம். ப்ரெசென்ட் ஆன் போத் த சைட்ஸ். ஜைலமோட 2 சைட்லுமே ஃப்ளோயம் இருக்கும், அண்ட் பித்து கண்டிப்பாக இருக்கும். மார்சிலியா as an example. Hello Arjun, good evening, how are you? Just now you came. So the steel is perforated at a place or places corresponding to the origin of leaf trace. ஒன்றும் இல்லைடா, சொல்லணும் ஸ்டீல்னா அந்த லீஃபை சுற்றி இருக்கிற சில பர்ஃபரேஷன்ஸில் இந்த ஸ்டீல் அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருக்குங்கிறாங்க. லீஃப் இருக்கா, பர்ஃபரேஷன்ஸ்னால் ஸ்பேசஸ் ஆர் கேப்ஸ் ஆர் ஹோல்ஸ் ஆர் ஓட்டைகள், இது எல்லாமே பர்ஃபரேஷன்ஸ். அந்த லீஃபில் இருக்கிற இடத்துல எல்லாமே என்ன இருக்குது, ஸ்டீல் அரேஞ்ச் ஆயிருக்கு. எப்படி சார் சொல்கிறீங்க பார்ப்போமா. எக்டோஃபிலிக் ஸ்டீல் பாருங்கள், பித் இஸ் இன் த சென்டர் அண்ட் த xylem is surrounded by phloem. எங்கே இருக்குது, பித்து சென்டரில் இருக்குது, and the xylem is surrounded by the phloem. So example you have osmunda. Amphibians both water and land. Correct Arjun. Okay, you are right. Amphibians are water. Okay. In amphiploic பாருங்க, pith is in the center and the phloem is present on both sides of xylem. Clear? இங்கே நம்ம பார்த்துருக்கோம் அதே தான். இங்கே phloem is present on both sides. இங்கே the phloem is present on both sides of xylem. ஸோ xylem வச்சு phloem. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா xylem phloemோட அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம ஸ்டீல்னு படிக்கிறோம்டா. அதில் டைப்ஸ் இருக்குது. பித்து இருக்குன்னா ஒரு டைப்பு, பித்து இல்லைனா ஒரு டைப்பு. xylem சுற்றி phloemனா ஒரு டைப்பு, phloem சுற்றி xylem ஒரு டைப்பு. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இப்போ வந்து டிக்டோஸ்டீல் பார்ப்போம். The steel is separated into several vascular strands and each one is called meristeel. Each one is called what? Meristeel. இப்போ பாருங்கள், இப்போ இது என்னென்னு பார்ப்போம். யூ ஸ்டீல், இது வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்டீல்னு சொல்லலாம். எஸ் சார், ஜஸ்ட் நவ் கேம், யூஆர் வெரி லேட், டூ லேட். இப்போ 2 நிமிஷம் கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகே ஃபைன். ஐ யூ ரைட்டிங் GIB அர்ஜுன்? லெட் மீ நோ தட். எழுதுறீங்களா?
அப்போ யூசில் பார்த்துருவோமா? யூசிலோட ஸ்டீல் ஸ்பிளிட் இன்டு டிஸ்டிங் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் அரௌண்ட் தி பித். அதே ஸ்டீலுங்கிற மொத்த காம்பனண்ட்டை வந்து பண்டிலாக பிரிக்கிறாங்க. அதுதான் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டில். இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, கரெக்டாக? அப்போ அந்த பண்டிலாக ஃபார்ம் ஆகிற என்ன சொல்கிறாங்க? யூ ஸ்டீல்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து டேக்டோ ஸ்டீல் என்னன்னா ஸ்லிட் ஸ்பிளிட் இன்டு டிஸ்டிங் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் அண்ட் ஸ்கேட்டர்ட் இன் த கிரவுண்ட் டிஷ்யூ. இது பண்டிலாக பிரிஞ்சு அது ஆல்ரெடி இட் இஸ் ஸ்கேட்டர்ட் ஆல்சோ. அதில் வந்து பண்டிலாக பிரிஞ்சு கொலாட்ரலில் இருக்குடா, அது கொலாட்ரலாக இருக்குது, பண்டிலாக இருக்குது. இங்கே கொலாட்ரல் பண்டிலாக இருக்குது, பட் இட்ஸ் அகெயின் ஸ்கேட்டர்ட் இன் த கிரவுண்ட் டிஷ்யூ. இது எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். பண்டில்ஸ்னால் என்ன, கொலாட்ரல் பண்டில்ஸ்னால் என்ன, வாஸ்குலர் பண்டில்ஸ்னால் என்ன, மீசோஃபைல்ஸ், இது எல்லாமே ஒன்றா பார்த்துருப்போம். அதே மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் டேக்டோ ஸ்டீல். அடுத்து பாலின்னு அர்த்தம் மெனி, present in form or two more concentric circles. concentric forms ரவுண்டாக இருக்கும். ஓகே, ரவுண்ட் அப்படி இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஒரு கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. கிளியர்? இது ஜிம்னோஸ்பெர்ம்ஸும் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸும் பார்த்தா ஹோகியா. இது பார்த்துருவோமா? naked seed producing plant. Sir, what do you mean by naked seed producing plant? Very simple. சீடுங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து ஓவரி ஒவ்யூலாம் மாறும். ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறும்டா, ஒவ்யூல் சீடாக மாறும், கரெக்டாக? அப்போ சீடு சுற்றி எனக்கு ஃப்ரூட் இருக்கும். இந்த இடத்துல சீடு வந்து ஓப்பனில் அப்படி எக்ஸ்போஸ்டாக வெளியே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, நேக்கட் சீடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் நாட் ஹேவிங் எனி ப்ராப்பர் கவரிங் அண்ட் இட் இஸ் ஓப்பன்ட் and is just left in the space. We call it as naked seed. Okay, most of the gymnosperms are evergreen, woody trees or shrubs. Some are lianas. அப்படி என்ன அர்த்தம்? இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துலேருந்து வேர் பயங்கரமாக போயிருக்கும். நம்ம தட்டி பார்த்து என்னடா அது வேறான்னு பார்த்தா அது அப்படியே போகும், பெரிய மரம் இருக்கும். அதே மாதிரி சில டைம் அது வேறாக இருக்காது, சில டைம் அது வந்து இந்த லயனஸாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்டவுட்டாக இருக்கும், நல்லா கட்டியாக அப்படியே படரும், அப்படியே பாம்பு போகிற மாதிரி ஃபுல் இடத்துல படரும். அது லயனஸ். ஓகே, த பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட் அண்ட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஓகே, தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன இருக்குது? டேப் ரூட் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டேப் ரூட்னா என்ன? அப்படியே போகிறது டேப் ரூட் சிஸ்டம், நீளம் அப்படியே போகிறது. Coralloid roots of cycads have symbiotic association with Tirunelveli. சார், என்ன சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்? ரொம்ப ஈஸிடா. சிம்பியாட்டிக்னா என்ன அர்த்தம்? எனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, அப்படி வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கலாங்கிறதா சிம்பியாட்டிக். ஓகே, ஸோ இந்த ரூட்ஸும் இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கேக்குள்ள ஒரு சிம்பியாசிஸ் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? சிம்பியாட்டிக் அசோசியேஷன். ஓகே, மேபி அது ஃபுட்டு கொடுக்கலாம், இது ஃபுட் எடுத்துக்கலாம், மேபி இது ஷெல்டர் கொடுக்கலாம், இது ஷெல்டர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி வர ஒரு சிம்பியாசிஸ் இருக்கும். இன் பைனஸ் ரூட்ஸ் தே ஹேவ் மைக்கோரிசா. மைக்கோரிசாங்கிறதும் அதே மாதிரி பொருள் தான். இந்த பைனஸுக்கு தேவையான வாட்டர், இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கொண்டு போய் கொடுக்கும். அது ஒரு ஃபங்கை தானே. ஸோ என்ன பண்ணும்? மற்ற யாரையும் உள்ளே விடாது. அது எப்படா நீ உள்ளே வரலாம், அவன் உள்ளே வந்து செத்துருவான்னு தெரியும் அவனுக்கு. பிளான்ட் செத்துருச்சுன்னா இவனால் வாழ முடியாது, கரெக்டாக? ஏன்னா இந்த பிளான்ட்டோட ரூட்டில் தான் மைக்கோரிசா இருக்குது. இந்த மைக்கோரிசா தான் அங்கே டாமினண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வேற ஒரு பூச்சி உள்ளே போகும்னா அந்த பூச்சி என்ன பண்ணும்? மேபி மைக்கோரிசாவை கொள்ளாது, ஆனால் யாரை கொண்டுரும்? பிளான்ட்டை கொண்டுரும். பிளான்ட் செத்தா யார் கூடவே சேர்ந்து ஆவா? மைக்கோரிசா கூட சேர்ந்து செத்துரும். ஓகே, ஸோ அது வந்து அங்கேருந்து ப்ரொடெக்டும் பண்ணுது, சரியா? The stem is aerial, erect and branched or unbranched with leaves. Tall, erect, branched, unbranched இருக்கும். ஓகே, எரக்ட்னா நீளமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். In conifers, two types of branches, namely branches of limited growth and long growth. ஒன்றும் இல்லை, குட்டியாகவும் இருக்கும், நீளமாக இருக்கும். இதாண்ட பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? இது வந்து குட்டியாகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும். இது எல்லாமே clear? So that is a different type, different variant அது இருக்குங்கிறது சொல்கிறாங்க. Leaves are dimorphic, foliage and scale leaves are present. Foliage ஒன்றும் இல்லை, லீஃப் பேட்டர்ன் தான். ஓகே, டைமார்ஃபிக் என்ன சொன்னேன்? டூ டிஃப்ரெண்ட், டைனா டூ, மார்ஃபிக்னா டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜி, அவ்வளோதான். டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும் பார்க்குறக்கு. அப்போ இந்த ஃபாலியேஜ் லீவ்ஸ் எப்படிங்கிறாங்க? பச்சை கலரில், ஃபோட்டோசிந்தட்டிக், பார்ன் ஆன் பிரான்ச்சஸ் ஆஃப் லிமிட்டட் க்ரோத். ஆல்ரெடி வி நோ தட். லீவ்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அது பச்சை கலர் ஃபார்மேஷனை கொடுக்கும். ஸோ இட் இஸ் லிமிட்டட் க்ரோத். தே ஷோ ஜெரோஃபைட்டிக் ஃபீச்சர்ஸ். ஜெரோஃபைட்டிக்னா என்ன சார்? நம்ம டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸோட அடாப்டேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. எவ்வளோ விவரம் பாருங்கள். அப்போ டெசர்ட்னால் ரொம்ப ஹை ஹீட்டாக இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்கும், அதெல்லாமே ஃபாலோ பண்ணுறக்கூடிய அடாப்டேஷன்ஸை இவனுங்களும் காட்டுறானுங்க. ஓகே, ஸோ தே ஆர் வெரி விவரம்.
Clear? The xylem consists of tracheids, but in natum and ephedra vessels are present. அவ்வளோதான். xylem இருக்குது, vascular tissue இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. அதில் எது இருக்குது? tracheids வந்து netumல இருக்குது, ephedra வந்து vessels இருக்குது. And secondary growth is present. அப்படின்னா என்ன? ரொம்ப ஈஸிடா. ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மரம் வந்து வளரும். சில டைம் அந்த மரத்தோட ஸ்டெம் குட்டியாக இருக்கும். சில மரத்தில் மரம் மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும். நம்மளால் கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்கும். கரெக்டாக? அதால் எதனால்? பிகாஸ் தே ஹாவ் அ ஸ்ட்ரக்சர் கால்ட் கேம்பியம் இன் இட். ஆல்வேஸ் ரிமெம்பர். நீங்கள் சும்மா வெளியே போங்க, சும்மா கார்டன்ஸ் விசிட் பண்ணுங்கள், அப்போ ஒரு பெரிய மரம் இருக்கும், அது ஒரு ஸ்டெம் ரொம்ப நீளமாக இருக்கும். அப்போ யூ ஹேவ் டு ரிமெம்பர் என்ன? இது பேர் தான் செகண்டரி க்ரோத். அப்போ எதனால் வருது? கேம்பியம் இருக்குது, அதனால் செகண்டரி க்ரோத் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதுதான் அவ்வளோ விஷயம். செகண்டரி க்ரோத் பிகாஸ் ஆஃப் கேம்பியம். Clear? They are heterosporous. Two different types of spores produce பண்ணும். The plants may be monoecious or dioecious. Monoecious na male sex ரெண்டுமே உள்ளதா இருக்கும். Dioecious na distinct இருக்கும். மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சியா என்ன அர்த்தம்? ஸ்மால் ஸ்பொராஞ்சியா. அப்போனா என்ன அர்த்தம்? மேல் கேமெட் வந்து இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா உள்ளே வருதுன்னு அர்த்தம். அவ்வளோ சிம்பிள். அண்ட் மெகாஸ்போரோஃபில். இப்போ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா எங்கேருந்து வருது? மைக்ரோஸ்போரோஃபில். ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஸ்போரோஃபில்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? மைக்ரோ ஸ்பொராஞ்சியா கிடைக்குது. அதே மாதிரி மெகாஸ்போரோஃபில்லேருந்து மெகாஸ்பொராஞ்சியா கிடைக்குது. இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஓகே. அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் தெரியும். அனிமோஃபிலஸ் பாலினேஷன் இஸ் ப்ரெசென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்டு காத்தடிச்சா அப்படிங்கிற மாதிரி காத்தடிச்சா என்ன ஆகும்? பாலினேஷன் நடந்துடும். ஃபர்டிலைசேஷன் இஸ் ஸ்பைனோகாமஸ் அண்ட் போலன் டியூப்ஸ் ஹெல்ப் இன் ட்ரான்ஸ்ஃபர் மேல் நியூக்ளியை. ஒன்றும் இல்லை, நம்ம பிளான்ட்டில் செக்ஷன் படிக்கும்போது நமக்கு தெரியும், இந்த போலன் டியூப் வழியாக தான் நமக்கு தேவையான இந்த மேல் நியூக்ளியஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த இடத்துக்கு போகும். அப்போ இந்த போலன் டியூபை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபீச்சரில் இருக்குது. ஓகே, தட்ஸ் த திங். பாலிஎம்ப்ரோன்னு என்ன அர்த்தம்? ப்ரெசன்ஸ் ஆஃப் மெனி எம்ப்ரோ. இது எல்லாமே ஈஸி, இது எல்லாமே உங்களுக்கே படித்தா புரியும். ஆனால் நீங்கள் வந்து இது ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு திறமையாக இருக்குது. இது ரிலேட் பண்ணும் உங்களால். இப்போ நம்ம வந்து எப்படி ரிலேட் பண்ணோம்? நம்ம ஆல்கேல ஆரம்பித்து ப்ரையோஃபைட்ஸு டெரிடோஃபைட்ஸில் படிக்கும்போது புரியுது. ஓகே, அது எவல்யூஷனாக டெவலப் ஆகுது. அப்போ அதனால தான் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு லேண்டுக்கு வந்துச்சு, அப்புறம் லேண்ட்லேருந்து வேஸ்குலர் டெவலப் பண்ணிச்சு, அப்புறம் இந்த ஹெட்ரோஸ்போரி காட்டி சீடு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த சீடு இப்போ நேக்கடாக இருக்குது. அப்போ அடுத்து என்ன ஆகும்? சீடு வந்து நேக்கட் இல்லாமல் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். கிளியர்? காட் இட்? இது வந்து எப்படி சொல்கிறது? நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும், நாங்களும் எஃபர்ட்ஸ் போடணும். அப்போ நான் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை சார் நான் மனப்பாடமே பண்ணிக்கிற பேன் படிச்சுன்னா ஒன்றுமே புரியாது. நான் பாட்டுக்கு ஒரு ரிலேஷன்லாம் சொன்னால் உங்களுக்கு அதுவும் புரியாது. ஸோ ஒரு ரிலேஷன் கொடுத்து நான் சொல்லும்போது அந்த ரிலேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, கிளியர்? இப்போ இந்த நேக்கட் சீடுங்கிற வார்த்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யூ மைட் நோ இட். ஓகே, அந்த ஃப்ரூட் இல்லை, நோ ஃப்ரூட் சீடுன்னு போட முடியாதுல்ல, டெக்னிக்கல் இட் இஸ் ராங், டெக்னிக்கல் டேர்மில். அப்போ நேக்கட் சீடுங்கிறது வார்த்தை தெரியணும். அப்போ யூ ஹேவ் டு நோ ப்ராக்டிஸ், ஹவு டு ப்ராக்டிஸ். கிளியர்? ஃபைன். அப்போ இந்த நேக்கட் ஓவி என்ன ஆகுது? டெவலப்ஸ் இன்டு சீடு வந்துருச்சு. த எண்டோஸ்பெர்ம் இஸ் ஹாப்ளாய்ட் அண்ட் டெவலப் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்டா? நமக்கு தெரியல எண்டோஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்லாம். இது எல்லாமே ரீப்ரொடக்ஷனில் படிச்சிருக்கோம். கதவை கிளாஸ் எடுத்து படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அது போலன் டியூப்பில் வருது, போலார் நியூக்ளியர் இருக்குது, ஃபியூஸ் ஆகுது, இங்கே 3 இங்கே 3 இங்கே 2 இருக்குது, அது ஃபியூஸ் ஆகும்போது ஃபார்ம் ஆகுது, எண்டோஸ்பெர்ம். இது எல்லாமே படிச்சிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டாலே போதும், ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? இதுக்குமே ஆல்டர்னேஷன் ஜென்ரேஷன் காட்டுது. ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட் அண்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஹைலி ரெடியூஸ்ட். இதையுமே 3 பிரிக்கிறாங்கடா. ஓகே, சைக்ரோஸ்பிடியா, கானிஃபெரோஸ்பிடியா, நெட்டோஸ்பிடியா. ஓகே, ஸோ 3 கிளாஸ், 9 ஆர்டர்ஸ், 31 ஃபேமிலிஸில் பிரிச்சிருக்காரு. இப்போ இஃப் யூ டேக்கிங் பாட்னி as a major subject, you will have to learn all these things. Okay, that's why we have learned all these things. Clear? Good. அடுத்து, the presence of well organized plant body which is differentiated into root, stems and leaves. ஓகே, கரெக்ட். என்ன டெவலப் ஆயிடுச்சு? ப்ரெசன்ஸ் ஆஃப் கேம்பியம் வந்திருக்கு. அப்போ என்ன க்ரோத் இருக்கணும்? செகண்டரி க்ரோத் கண்டிப்பாக இருக்குது. அவ்வளோதான். ஃப்ளவர்ஸ் இன் நிச்சம் ரிசம்பிள்ஸ் த மேல் ஃப்ளவர் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். இது வந்து ஆஞ்சியோஸ்பெர்முக்கும் ஜிம்னோஸ்பெர்முக்கும் ஒரு ப்ரைமரியான வித்தியாசம் என்னென்னா, ஜிம்னோஸ்பெர்மில் சார் நீங்கள் சொன்னீங்க ஃப்ளார் இல்லை, ஃப்ரூட் இல்லை, நேக்கட் சீடு. நீங்கள் இப்போ எப்படி சார் ஃப்ளவர்ஸ் இன் நீச்சம், அது வந்து ஒரு ஜிம்னோஸ்பெர்ம், அது எப்படி சார் ஆஞ்சியோஸ்பெர்மோட ஃப்ளவர் மாதிரியே இருக்குன்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவரே வந்துடக்கூடாது, அப்புறம் எப்படி ஒரே மாதிரி இருக்குது? அதுக்கு என்ன ரீசன்னா,
எல்லாத்துலேயுமே சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும்டா. அதில் ஒன் சச் எக்ஸப்ஷன் தான் இந்த நெட்டம். இந்த நெட்டம் வந்து ஆக்சுவலி ஒரு ஜிம்னோஸ்பெர்ம் தான். ஆனால் அதில் என்ன இருக்குது, ஃப்ளார்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது, அப்படியே ஆஞ்சியோஸ்பெர்மில் இருக்கக்கூடிய ஒரு மேல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குங்கிறாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே சிமிலாரிட்டிஸ். த ஜைகோட் ரெப்ரசன்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்போரோஃபைட். ஆஞ்சியோஸ்பெர்ம்லேயும் சரி ஜிம்னோஸ்பெர்ம்லேயும் சரி ரெண்டுக்குமே யார், ஸ்போரோசைட் தான் ஃபர்ஸ்ட்டு செல் ஆஃப் ஜைகோட் ரெப்ரசன்டேஷன். இன்டெகுமெண்ட் டிவிஷன்ஸ் எங்கே இருக்குது, ஓவியோல சுற்றி இருக்குது. யாருக்கு, ரெண்டுக்குமே இருக்குது. போத் பிளான்ட் ப்ரொடியூசர்ஸ் சீட்ஸ், நமக்கு தெரியும். ஒன்று நேக்கட் சீடு, ஒன்று சீடு வித் ஃப்ரூட்டு. போலன் டியூப் ஹெல்ப்ஸ் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் நியூக்ளியஸ் இன் போத். இப்போ தானே பார்த்தோம் போலன் டியூப்லேருந்து அப்படி வருது. அது யாருக்கு, ஜிம்னோஸ்பெர்முக்கு பார்த்தோம். ஆனால் ஆஞ்சியோஸ்பெர்முக்கு அப்படி தான், ஆஞ்சியோஸ்பெர்முக்கும் அப்படி தான். ப்ரெசன்ஸ் ஆஃப் யூஸ்டில் என்னென்னு படித்தாச்சு. ஸோ அது அப்படியே சேம் இருக்குது. டிஃப்ரென்சஸ், இந்த டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு புரியணும்னா வில் கம்ப்ளீட் ஆஞ்சியோஸ்பெர்ம். அப்போ இட் வில் பி ஈஸி டு ரிலேட். ஓகே, ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் பார்த்துருவோமா. பாருங்கள், இதோட we are going to wind up. ஸோ அதே வைபில் ஆஞ்சியோஸ்பெர்ம் முடிச்சிடலாம். ஓகே, நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆஞ்சியோஸ்பெர்ம் என்ன அர்த்தம், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு அர்த்தம். அப்படியே அழகாக பூவாக இருக்கும்னு அர்த்தம். ஆனால் அது எதனால், எப்படி டெவலப் ஆகிருக்கு, எங்கே வந்து நிற்கிங்கிறது இப்போ பார்ப்போம். சரியா. வாஸ்குலர் டிஷ்யூஸ் வெல் டெவலப்ட், ஃபஸ்ட்டு ஃபீச்சர், சூப்பர். ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கோன்ஸ் அண்ட் ஓவியல்ஸ் ரிமைன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஓவரி. இப்போ என்ன வருது, இப்போ ஃப்ரூட்டுங்கிற கான்செப்ட் வருது, ஓவரிங் வருது. அதுக்குள்ளே ஓவியல், இந்த மேங்கோ இருக்குல்ல, மேங்கோக்குள்ளே சீடு இருக்குல்ல, அந்த சீடு தான் யார், இந்த பர்டிகுலர் ஓவியூல். அது சுற்றி இருக்கிற ஓவரி யார், அதுதான் இந்த ஃப்ரூட். ஓகே, ஸோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிடுச்சு. ஸோ போலன் டியூப் செல்ஸ் ஃபர்டிலைசேஷன் அங்கேயே பார்த்துட்டோம். ஸோ தண்ணி நமக்கு தேவையில்லை. அப்போ தண்ணி அப்படியே மெதுவாக கம்மியாகுதா, ஏன்னா அது லேண்டுக்கு வந்தாச்சு. லேண்டுக்கு வந்துட்டு எனக்கு தண்ணி தான் வேணும்னு இருந்தால் கஷ்டம். அப்போ அந்த என்ன ஆகுது, தண்ணி இல்லாத மாதிரி ஃபர்டிலைசேஷனுக்கு இந்த போலன் டியூப் வந்து உள்ள ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அண்ட் டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் ப்ரெசென்ட். இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ லைவில் போட்டு ஏ செக்ஷன் டி செக்ஷனில் அழகாக படிச்சிருக்கோம். அது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஐடியா வரும்டா. பிகாஸ் இட்ஸ் நாட் தட் ஈஸி டு எக்ஸ்பிளைன் இன் அ செஷன் லைக் தட். ஓகே, அதுக்கு தனி ஒரு செஷனில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. கிளியர். அண்ட் எண்டோஸ்பெர்ம் ஸ்டிப்ளர், அங்கே ஃபார்ம் ஆகிறது அந்த எண்டோஸ்பெர்ம். அது வந்து 3N ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம அங்கே தான் பார்ப்போம். அந்த ஃபியூஷனில் ஆகும்போது 3N ஃபார்ம் பண்ணும். அது எல்லாமே இங்கே டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்போம். Angiosperms are broadly classified into two classes, namely dicot and monocot. Dicot, monocot கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரொம்ப காமன். பிரிக்க முடிஞ்சதுன்னா டைகாட், பிரிக்க முடியும்னா மோனோகாட், அவ்வளோதான். அப்போ டைகாட்டில் என்ன எக்ஸாம்பிள், மோனோகாட்டில் எக்ஸாம்பிள், அது எப்படி இருக்குங்கிறது ஈஸியாக பார்த்துட்டா இந்த சாப்டர் ஹோகேயா. பார்த்துருவோமா. ரெட்டிகுலேட் வீனேஷன் இஸ் ப்ரெசென்ட். ரெட்டிகுலேட் என்ன அர்த்தம், ரெட்டிகுலேட் என்ன சொன்னேன் நான், ஹைலி பிரான்ச் ஆர் ஹைலி காயில்ட் as who said that, ஸ்டடி ஸ்பேர் செட்ல அதே மாதிரி இது என்னவா இருக்குது, ஹைலி பிரான்ச்சாக இருக்குது, ஹைலி காயில்டாக இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 கார்டினன்ஸ், பிரிக்க முடியும் 2 கார்டினன்ஸ் இருக்குது. பீன்ஸ் பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ப்ரைமரி ரூட் ரேடிக்கல் பர்சிஸ்டஸ் டேப் ரூட். ரூட் ரேடிக்கல் தான் வருது. அப்போ அட்வென்ச்சர்ஸ் ரூட் இல்லை, ஆனால் என்ன ரூட்டு, டேப் ரூட். ஓகே, ஃப்ளார்ஸ் ஆர் டெட்ராமரஸ் அண்ட் பென்ட்ராமரஸ். டெட்ரானா 4, பென்டானா 5. 4 பெட்டில் இருந்தால் டெட்ராமரஸ், 5 பெட்டில் இருந்தால் பென்டாமரஸ். ஈஸி. ட்ரைகோல்பேட் போலன் இஸ் ப்ரெசென்ட். அதாவது இந்த போலன் கிரெயின் வந்து வெளியாப்பில் வரும்போது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் இங்கே எவ்வளோ இருக்குது, 3 ஓட்டை இருக்குங்கிறாங்க. இப்படி. ஓகே, இதுதான் இந்த ஃபரோன்னு சொல்லுவோம். ஓகே, ட்ரைகால்பேட் 3 ஃபரோ போலன் இஸ் ப்ரெசென்ட். anatomical features, மார்ஃபாலஜி. ஓகே, உள்ளே அது எப்படி இருக்குது, உள்ளே என்னதான் இருக்குங்கிறது பார்க்கும்போது vascular bundles are arranged in the form of a ring in stem. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ரிங்காக அப்படியே அழகாக vascular bundles வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. vascular bundles are open, cambium is present. நம்ம cambium இருந்தாலும் என்ன இருக்குன்னு சொன்னேன், செகண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னேன். சரியா. இப்போ மோனோகாட் பார்த்துருவோமா. இப்போ மோனோகாட் என்ன, அதே தான், அப்படியே கொஞ்சம் மாற்றினா போதும். அங்கே ரெட்டிகுலேட் பார்த்து இங்கே பேரல் இப்படி அழகாக நிறைய லீவ்ஸில் பார்த்துருப்பீங்க. இதுதான் பேரல். ஓகே, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி வரது பேரல் வீனேஷன். ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் கார்டிலேடன் இந்த சீட். ஒரே ஒரு கார்டிலேடன் பிரிக்க முடியாது, ஏன்னா அந்த டைகாட்டில் ஓகே, மோனோகாட்டில் ஒன்று தான் இருக்குது, பிரிஞ்ச உடஞ்சிரும். சரியா. ரேடிக்கல் டசன் பர்சிஸ் அண்ட் ஃபைபரஸ் ரூட் இஸ் ப்ரெசன்ட். அங்கே டேப் பார்த்தோம், இங்கே ஃபைபரஸ் ரூட் ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ளார்ஸ் ஆர் ட்ரைமரஸ். என்ன அர்த்தம், அப்போ 3 பெட்டல், 3னா ட்ரைமரஸ். மோனோகால்பேட்னா ஒரே ஒரு ஓப்பனிங், இந்த ஒரு ஓப்பனிங்ல இருந்தால் போலன் வந்து இருக்குது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ anatomical ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோமா. vascular bundles are scattered in the stem. கரெக்ட். அங்கே எப்படி பார்த்தோம், இங்கே பாருங்கள், அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங். இங்கே வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கு. vascular bundles are closed-ங்கிறாங்க. அதே தான் சேம், க்ளோஸ்னு இடத்தோம் கேம்பியம் இருக்குது. அப்போ சாரி, க்ளோஸ்னா கேம்பியம் இல்லை, ஓப்பன் இடத்து கேம்பியம் இருக்குது. அப்போ க்ளோஸ்னா கேம்பியம் இல்லை. ஸோ செகண்டரி க்ரோத் வந்து இருக்காது.
ஸோ இந்த கேம் பீமை பேஸ் பண்ணி தான் நம்ம செகண்டரி growth ஃபிகர் அவுட் பண்ணுறோம். அது ஓப்பனாக க்ளோஸ்டாங்கிறது we have seen already. That is how this monocot is formed. Clear? So with this we have completed a quick revision or quick recap of plant kingdom, but this will be taken separately with sessions. They will split into parts and we'll be teaching. Okay, so GIB exam மறக்காம அட்டெண்ட் பண்ண பாருங்கடா. ரொம்ப ஈஸி. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க. 4 சென்டர் இருக்குது, 4 மெயின் சிட்டிஸில், கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில், சென்னையில் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜூலை 27 நடக்குது. 2 to 5 அட்டன் பண்ணி நல்ல ஒரு மார்க் எடுங்க. ஓகே, அண்ட் அந்த இடத்துல யூ கேன் மீட் ஆர் Vatis. They are coming in Sri Krishnasamy Matriculation Higher Secondary School. அது 27th தான் 10 மணிக்கு. ஆனால் சென்னையில் மட்டும்தான். ஓகே, இட் இஸ் ஒன்லி அட் சென்னை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேக் ஷுர் யூ ஆர் ஆல்சோ பிகமிங் அ டாப்பர் லைக் திஸ், பிகாஸ் தட் இஸ் வை வி ஆர் ஒர்க்கிங் ஹியர். கரெக்ட், நமக்கு வாங்கணும், ஒர்க் ஆகணும். ஸோ மேக் ஷூர் ஃபாலோயிங் அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கடா. நோட்ஸ் ஆக்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ எக்ஸாம் சீரிஸில் ஆரம்பிக்க போகிறோம். மிட்டாக முடிஞ்சனால கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அடுத்த குவார்ட்டர்லிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது வி ஹவ் மேட் இட் வெரி கிளியர்லி. ஸோ இதெல்லாமே ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் த செஷன். வில் மீட் another session. Okay, bye bye. Any doubts you can text, we'll be replying. Okay, take care, bye bye.